அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 9th தமிழ் இயல் 1 முதல் 9 வரை புக் பேக், உரைநடை, செய்யுள், இலக்கணம் இதெல்லாம் சார்ந்த ஒரு 480 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 கேள்விகள் எடுத்தோம். இதில் டூப்ளிகேட் அதே மாதிரி கொஞ்சம் பொறுத்துகள்லாம் எரர் வந்ததுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 480 வினாக்களாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு தடவை கேட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ரீகால் பாருங்க ஐடியா கிடைக்கும். முதல் கேள்வி பாருங்க. கூற்று: தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கிறது. காரணம்: பிற திராவிட மொழிகளை விடவும் தனக்கென தனித்த இலக்கிய வளமும் தனித்து இயங்கும் ஆற்றலும் தமிழுக்கு உண்டு. இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பொறுத்துக. நூல்கள்: அழகின் சிரிப்பு, இதை எழுதியவர் குயில் பாட்டு, தேன்மலை, கருப்பு மலர்கள். இதில் பாருங்க, அழகின் சிரிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், தேன்மலை சுரதா, கருப்பு மலர்கள் இந்த ரூ வந்திருக்கணும். நான் காமராசன் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த கருப்பு மலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2014 20 வரைக்கும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. விழுந்தது உவகை, எழுந்தது கோபம். இத்தொடரில் பயின்று வந்துள்ள வினையாளனையும் பெயர்களை கண்டறிக. இதில் பாருங்க, விழுந்தது உவகை, எழுந்தது கோபம். இத்தொடரில் வினையாளனையும் பெயரே கிடையாது. இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட மொழி குடும்பம் பற்றிய ஆராய்ச்சி உரையை முதலில் ஆற்றிய ஆண்டு எந்த ஆண்டு? திராவிட மொழி குடும்பம் பற்றிய ஆராய்ச்சி உரையை முதலில் ஆற்றிய ஆண்டு 1856ஆம் ஆண்டு. கந்தர்வன் என்பவரின் இயற்பெயர் என்ன? கந்தர்வன் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் என்பதாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நீர் மேலாண்மை பாடத்தில் தவறான இணை இதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லணை 2ஆம் கரிகாலனும் கிடையாது, கரிகாலன் அவர்களால் இயற்றப்பட்டது. அகழி கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீரரண் குமிழித்தூம்பு, இது கரிகாலனால் கொண்டு வரப்பட்டது. கேணிங்கிறது கிணறு தான், கடல் அருகே தோண்டப்படும் கிணறு கிடையாது. ஆப்ஷன் சி பொருந்தாத இணை. யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடலுக்கு இணையான லத்தீன் மொழி சிந்தனை எவருடையது? யாதுமூரே யாவரும் கேளீர் இந்த புறநானூற்று பாடல் வரிக்கு இணையான லத்தீன் மொழி சிந்தனை கொண்டவர் தெரன்ஸ் ஆவார். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் உயிரெழுத்தும் அந்த 30 எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம்னு 10 வகைப்படும். உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையை இயைவதாயினும் இனிதன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் பாடியவர் யார்? உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி. தமிழ் புத்தாண்டு மற்றும் திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம் முறையே எப்போது? தமிழ் புத்தாண்டு எப்போ கொண்டாடுவோம்? சித்திரை 1. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கம் தை 2ஆம் நாள். பொங்கலை நான் சொல்லிட்டேன். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1, திருவள்ளுவர் ஆண்டு தை 2ஆம் நாள். சொற்கள் அதனுடைய இலக்கண குறிப்பு பாருங்க. செந்நெல், செந்நெல், செய்து, மூதூர், செய்த. செந்நெல் எப்போ பிரிக்கலாம்? செய்மை கூட்டல் நெல். இது ஆப்ஷன் சி தான். பண்புத்தொகை செய்து கொண்டு முடியுது. கண்டிப்பா வினையச்சம். மூதூர் பண்புத்தொகை. செய்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயரச்சத்தை குறிக்கும். 2 பண்புத்தொகை வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செந்நெல் பண்புத்தொகை, செய்து வினையச்சம், மூதூர் பண்புத்தொகை, செய்தங்கிறது பெயரச்சத்தை குறிக்கும். மாமல்லபுர சிற்பங்கள் எக்கால கலைக்கு சான்றாக திகழ்கின்றன. இது யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் கால கலைக்கு சான்றாக திகழ்கின்றன. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சதீஷ் தவான் விண்வெளி மையம் பெங்களூரு, இது தவறு தான். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம்ங்கிறது தான் சரி. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்துல் கலாம் தவறு. இஸ்ரோ தலைமையகம் சென்னைங்கிறது தவறு, பெங்களூர் தான் வரும். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம் என்பது தான் சரியான இணை. காணல் வரி என்பது எவ்வகை இலக்கிய வடிவம்? காணல் வரி இது பார்த்தீங்கன்னா ஒரு இசைப்பாடல் இலக்கிய வடிவமாகும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? இது பழைய புக்கில் அடிக்கடி பார்த்துருப்போம். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 என்பது சரி.
கீழ் காண்பவனவற்றுள் முத்தொள்ளாயிரம் பற்றிய தவறான கூற்று எது? முத்தொள்ளாயிரம், இதில் ஆசிரியர் பெயர் தெரியாது. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றிய பாடிய தொகுப்பு. இது கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். இதே மாதிரி இது முக்கியமான பாயிண்ட். இது முத்தொள்ளாயிரத்தில் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து தான் நமக்கு 108 பாடல்கள் கிடைத்துள்ளன. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்ற வரிகளில் மூன்றறிவு உடைய உயிரினமாக தொல்காப்பியர் எதை குறிப்பிடுகிறார்? மூவறிவு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரையான், எறும்பு, மூவறிவுக்கு உதாரணம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் யார்? இது முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. அவர் குமரலி பட்டராவார். தண்ணீர் தண்ணீர் என்ற புகழ்பெற்ற நாவலின் ஆசிரியர் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் அவர்கள். கூற்று சீவக சிந்தாமணி ஒரு சமய காப்பியமாகும். இது விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. இதுவும் ஒரு முக்கியம். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணியாகும். அதே மாதிரி பாருங்க, இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு என்ன? மூன்றாம் வேற்றுமை ஐயால் கூ இன்னது கண். அது ஞாபகம் வச்சாமே தெரிஞ்சுக்கலாம். இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆல் ஆண், நான்காம் வேற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு கூன்னு நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஐந்தாம் வேற்றுமை இன் இல் என்பது ஆப்ஷன் டி தான். அது உங்களுக்கு தெரியாது. இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை அல்லான், நான்காம் வேற்றுமை கு, ஐந்தாம் வேற்றுமை இன் இல் என்பது ஆப்ஷன் டி சரியான ஒன்று. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீந்தரிகிட தீந்தரிகிட என்று பாடிய கவிஞர் யார்? திக்குகள் எட்டும் சிதறி, இந்த வரியை ஏற்றியவர் மறக்க மாட்டோம், பாரதியார் அவர்கள். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு இடம்பெறாத நூல் எது? இடம்பெறாத நூல். இதில் மணிமேகலை, திருவாசகம், சிலப்பதிகாரம் இதில் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இடம்பெறாத நூல் நற்றிணையாகும். சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை என்ன? இது முக்கியமான கேள்வி. இளம்பகம் உட்பிரிவு. இதில் 13 இளம்பகங்கள் உள்ளன. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சொற்பொருள் விண்டு, திறந்து, குந்த, உட்கார, மிசை மேலே வரணும், கந்தம், மனம். இதில் மிசை கீழே என்பது, மிசைக்கு எதிர் சொல்லுதான் கீழே, மிசைனா மேலே என பொருள்படும். காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? காவியப்பாவையை இயற்றியவர் முடியரசன் அவர்கள். தமிழ்நாட்டின் மத்திய அரசு திட்டமான குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடியவர் யார்? குலக்கல்வி திட்டம் அப்போ கொண்டு வரப்பட்ட போது ராஜாஜி காலத்தில் எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? இதில் எந்த அணி பயின்று வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி பயின்று வந்துள்ளது. மதுரை காஞ்சி நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை மற்றும் மதுரையை பற்றி மட்டும் பாடும் பாடல்களின் எண்ணிக்கை முறையே என்னென்ன? இதுவும் முக்கியமான ஒன்று. மதுரை காஞ்சியில் மொத்த பாடல்கள் 782. இதில் மதுரையை மட்டும் பாடும் பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா 354 ஆகும். முறை தந்தைக்கும் தந்தை என்னவென அழைக்கப்படுகிறார்? பாட்டனுக்கும் தந்தை, பூட்டனுக்கும் தந்தை, ஓட்டனுக்கும் தந்தை. தந்தைக்கும் தந்தை அவர் பாட்டன், பாட்டனுக்கும் தந்தை பூட்டன், பூட்டனுக்கும் தந்தை ஓட்டன், ஓட்டனுக்கும் தந்தை சேயோன் என்று அழைக்கப்படுகின்றனர். இது பாக்ஸில் அப்படியே வந்திருக்கும். 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அது 9 9 நாளி உடுப்பவை 2. நக்கீரனார் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆகும். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. இருட்டு அறையில் முரட்டு வெட்டு என தொடங்கும் பகுத்தறிவு பாடல்களை எழுதியவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு இயற்றியவர் பாரதிதாசன். மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதை எது? மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதை விலாவரை காதையாகும். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று பிரகடனப்படுத்திய கவிஞர் பாரதியார் அவர்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆடுகளம், மலரடி, மாநகர். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியான ஒன்று. ஆடுகளம், ஆடுகின்ற களம்,
ஆடும் களம்னு ஒரு வினைத்தொகை, மலரடி உவமை தொகை, மாநகருங்கிறது உரி சொற்றொடர், அனைத்தும் சரியான ஒன்று. உலக தாய்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இது நம்ம பார்த்துருக்கோம், பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகிறது. ஓ தம்பிகளே பேனாக்களே என்று புதுக்கவிதை பாணியில் சமத்துவ சிந்தனைகளை விதைத்தவர். இது தவறுதான். இது காமராசன் அவர்கள் ஓ தம்பிகளே என்று புதுக்கவிதை பாணியில் சமத்துவ சிந்தனைகளை விதைத்தவர் காமராசன். குறுந்தொகை அகப்பொருள் சார்ந்த நூல், இது கூற்று. காரணம் பாருங்க, இதனை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் அவர். குறுந்தொகை இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பதுதான் சரியான ஒன்று. நிலம், குறிஞ்சி என்ன நிலம்? முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி எது சொல்லுவோம்? மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன். இப்பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யார்? கல்லும் மலையும் குதித்து வந்தேன், இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சிறுவஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதனை குறிக்கிறது? பஞ்சமூலம் என்பது 5 வேர்களை குறிக்கிறது. சமத்துவ பெரியார் என்று அழைக்கப்படுபவர் ஈவேரா பெரியார் தான் சமத்துவ பெரியார் என்று போற்றப்படுகிறார். வளையாத செங்கோல் மாறாத வீரம், முத்தொள்ளாயிரத்தில் எம்மன்னனை புகழ்ந்து இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. வளையாத செங்கோல் மாறாத வீரம், இது பாண்டிய மன்னனை பற்றி பாடப்பட்ட வரியாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் மிசைல், ஏவுகணை, ஆர்பிட், சுற்றுப்பாதை, லான்ச் வெஹிக்கிள், ஏவூர்தி இதெல்லாம் சரி. சேட்டிலைட் என்பது விண்கலம் என்பது தவறான ஒன்று. உயிர்நிலை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? உயிர்நிலை, இது உயிரினது நிலைன்னு வரும். இது 6ஆம் வேற்றுமை தொகையை சாரும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? கால்டுவெல்லால 1856ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. கல்லணை கரிகால் சோழரால் எத்தனையாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது? கல்லணை கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டாகும். கூற்று முத்தொள்ளாயிரம் 3 மன்னர்களை பற்றி பாடும் 900 பாடல்களை கொண்ட நூல். இந்நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. அந்த புறப்பொருள் மூலம் 108 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்துள்ளன. ஆசிரியர்கள் புதுமைப்பித்தன், அவருடைய இயற்பெயர் ஈரோடு தமிழன்பன், சிறுகதை மன்னன், எழுத்து இதழ். இதில் புதுமைப்பித்தன் இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன் இவருடைய இயற்பெயர் ஜெகதீசன், சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமைப்பித்தன். எழுத்து இதழுக்கு யாரு பாருங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள். விறகு நான் உன்னால் தீயானேன் என்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? விறகு நான் உன்னால் தீயானேன், இந்த வரிக்கு சொந்தக்காரர் வைரமுத்து. தண்ணீர் தேசம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியரும் வைரமுத்து அவர்கள். மாதவம் செய்தவள் மணிமேகலை என்று மணிமேகலையை பாராட்டியவர் யாருன்னு பாருங்க, இளங்கோ வடிகளாவார். தந்தை பெரியார் யுனெஸ்கோ விருதினை பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? தந்தை பெரியார் யுனெஸ்கோ விருது பெற்ற ஆண்டு 1970ஆம் ஆண்டு. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா தவறான கூற்று பார்த்தீங்கன்னா கலிப்பாவால் இயற்றப்பட்டது மதுரை காஞ்சி என்பது தவறான ஒன்று. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார். கலிப்பாவால் இயற்றப்பட்டது என்பது தவறான கூற்று. ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் அதிகமாக காணப்படும் சங்க இலக்கிய நூல் எது? அந்த நூல் கலித்தொகை என்பது சரியான ஒன்று. திராவிடம் என்ற சொல்லை முதலில் தலைமுறைக்கு கொண்டு சேர்த்த வடிவமாக கருதப்படும் திராவிடா என்ற உருவத்தை மாற்றியவர் யார்? திராவிட திறமில இதை பார்த்துருப்போம், அந்த ஏரோ மார்க் போட்டு. அவர் ஈராஸ் பாதிரியார் ஆவார். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. இதில் கண்டிப்பாக உவமை அணி பயின்று வந்துள்ளது. பட்டி மண்டபம் என்பது சமயவாதங்கள் புரியும் இடம் என்று குறிப்பிடும் காப்பியம் எது? பட்டி மண்டபம் என்பது சமயவாதங்கள் புரியும் இடம் என்று குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. வேர்ச்சொல் அதனுடைய வடிவம் பாருங்க, படி அப்படிங்கிறது ஈ கொண்டு முடியுது. கண்டிப்பா இது சரி.
வேர்ச்சொல் மற்றும் வினையெச்சம் பெயரெச்சம். படி அப்படிங்கிறது வேர்ச்சொல், படித்து அப்படிங்கிறது வினையெச்சம், படித்த பையன் ஆ கொண்டு முடிச்சான் பெயரெச்சம், படிப்பு அப்படிங்கிறதுனா படித்தான் என்பது சரியான ஒன்று. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டபடு இக்குறளில் அமைந்துள்ள அணி எந்த அணி? தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு, இதுல வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது. இஸ்ரோ அமைப்பின் தலைவராக பதவி வகித்த முதல் தமிழர் அவர்தான் கைலாச வடிவு சிவன் அவர்கள். பெண்ணடிமைத்தனத்திற்கு முதன்மை காரணம் சொத்துரிமை இல்லாததே என்று தீவிரமாக வாதிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். சீவக சிந்தாமணியின் மாற்று பெயர் என்ன? சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மனநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க மரபு சொல்கள். புலிப்பரல், யானைக்கன்று, குதிரைக்குட்டி, சிங்கக்குரலை இதெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். குதிரைக்குட்டி என்பது தவறான ஒன்று. என் சரிதம் என்ற சுயசரிதை நூலின் ஆசிரியர் யார்? என் சரிதம் இந்த சுயசரிதை நூலின் ஆசிரியர் உவே சாமிநாதர். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். பாட்டொன்று பாடி நின்றால் இத்தொடரில் பாடி என்பது எவ்வகை எச்சம்? கண்டிப்பா ஈ கொண்டு முடிஞ்சா என்னன்னு பார்த்துருக்கோம், வினையச்சமாகும். கூற்று மதுரை காஞ்சி ஒரு புறப்பொருள் சார்ந்த நூலாகும். காரணம் இது பாண்டியன் நெடுஞ்செழியனின் புகழை பாடுகிறது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. குறிஞ்சி உரிப்பொருள் என்ன வரும்? முல்லைக்கு என்ன வரும்? குறிஞ்சி ஆன்சர் சரிதான். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லைக்கு பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தலுக்கு இரங்கலும் இரக்கல் நிமித்தமும் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகும். உரிப்பொருள் இது ரொம்ப முக்கியம். உரிப்பொழுது, கடவுள் யாரு, சிறுபொழுது என்ன, பெரும்பொழுது என்ன, திணை, அந்த பறவை என்ன, அந்த இசைக்கருவிகள் என்னங்கிறத இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க, அதை நல்லா பார்த்து வச்சுங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறிய உலக புகழ்பெற்ற தலைவர் அன்னை தெரேசா அவர்கள். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான் எவ்வகை சமயத்தை சார்ந்தவர்? காரியாசான் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவராவார். பெரியார் எப்போது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? அவர் தொடங்கிய ஆண்டு 1925ஆம் ஆண்டாகும். முத்தொள்ளாயிர பாடல்கள் எந்த பாவகையை சார்ந்தவை? முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்த நூலாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. மின்மினி, ஆயிஷா நடராஜன், அக்னி சிறகுகள் சரி. இதுல 40 புதிர்கள் என்பது கவிமணியால் இயற்றப்படவில்லை. ஏன், எதற்கு, எப்படி? சுஜாதா இதுவும் சரியான ஒன்று. கண்ணீர் பூக்கள் என்ற புகழ்பெற்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? கண்ணீர் பூக்கள் இதனுடைய ஆசிரியர் மு மேத்தா அவர்கள். இந்தியாவில் கண்டறியப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? அவர் ராபர்ட் புரூஸால பல்லாவரத்தில், சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. கூற்று திராவிட மொழிகளில் சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் எனப்படும். காரணம் தமிழ் மொழியின் அடிச்சொற்கள் பெரும்பாலும் திராவிட மொழிகளுக்கு பொதுவானதாகவே காணப்படுகின்றன. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. இதில் குறிகள் பாருங்க. இதற்கு என்ன சொல்லுவான்? கார்புள்ளி. அடுத்த செமிகோலனுக்கு என்ன சொல்லுவான்? அரைப்புள்ளி. அடுத்த ஒன்று கோலனுக்கு முக்காற்புள்ளி, டாட்டுக்கு முற்றுப்புள்ளி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று மரபுமாறா இலக்கண வரியை குறிப்பிட்ட நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த நூல் நன்னூலாகும். மணிமேகலையின் தோழியின் பெயர் என்ன? மணிமேகலையுடைய தோழியின் பெயர் சுதமதி என்பவர் ஆவார். வைக்கம் போராட்டத்தை நடத்தி வைக்கம் வீரர் என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வைரமுத்து குடும்ப விளக்கு இது எடுத்தவனே தவறு. கல்யாண்ஜி ஒரு சிறு இசை. லாவோட்ஸு இவர் சீன கவிஞர், கவிதை இயற்றியுள்ளார். முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்தம் செம்மல் என்று போற்றப்படுகிறார். குடும்ப விளக்கு இயற்றியவர் பாரதிதாசன் என்பதுதான் சரி. இதுதான் தவறான இணை. 9 நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? அவர் நக்கீரனார் அவர்கள்.
தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள விண்வெளி திட்டச் செயலியின் பெயர் என்ன? தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள விண்வெளி திட்டச் செயலியின் பெயர் தாரணி என்பதாகும். பூவாது காய்க்கும் மலர்க்கை இத்தொடரில் பூவாது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பூவாது இது எதிர்மறை வினையச்சத்தை சாரும். கூற்று சீவக சிந்தாமணியை பாடியவர் திருத்தக்க தேவராவார். காரணம் இவர் சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி ஆவார். இதுல கூற்று சரி, கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பாருங்க, தொடர் வகை தண்ணீர் குடம், பொற்சிலை, மாட்டு கொட்டில், மரப்பெட்டி. இதில் வகை என்ன வரும்? தண்ணீரை கொண்ட குடம். இதில் இரண்டாம் வேற்றுமையும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது கேட்கப்பட்ட கேள்வி. பொற்சிலை பொன்னாலான மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மாட்டுக்கொட்டில் மாட்டுக்கு கொட்டில் நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மரப்பெட்டி இது மரத்தினால் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்பது சரியான ஒன்று. ஆப்ஷன் சி ஆகும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகளாவிய சமத்துவ கோட்பாட்டை தந்த நூல் எது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நூல் திருக்குறளாகும். மயில்சாமி அண்ணாதுரை எழுதிய புகழ்பெற்ற அறிவியல் விண்வெளி நூல் எது? அந்த நூல் கையருகே நிலா என்பதாகும். பெரியார் ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்த ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு. சோழ நாட்டின் துறைமுகமாக முத்தொள்ளாயிரத்தில் வர்ணிக்கப்படும் நகரம் எது? சோழ நாட்டின் துறைமுகமாக முத்தொள்ளாயிரத்தில் வர்ணிக்கப்படும் நகரம் பூம்புகார், அதாவது காவிரி பூம்பட்டினமாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இது அப்படி பாருங்க, இதுல தவறான இணை தமர்னா உறவினர் வரும், பகைவர் என்பது தவறான ஒன்று. அவிர்னா ஒளிரும், அழல் நெருப்பு, களல் அப்படின்னா அணிகலன்களை குறிக்கும். மாற்றுப்பாதையில் பயணிப்பதே புதுமை என்ற கோட்பாட்டை கொண்ட புதுக்கவிதை இயக்கத்தின் முன்னோடி யார்? புதுக்கவிதை அப்படின்னாவே நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஞாபகம் வந்துடணும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதிய மேலை நாட்டு அறிஞர் அவர்தான் கால்டுவெல் ஆவார். கூற்று தமிழ்நாட்டின் ஏறுதழுவுதல் என்பது ஸ்பெயின் நாட்டின் காளை சண்டையை போன்ற வீர விளையாட்டாகும். காரணம் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுகிறான். ஆனால் தமிழர்களின் ஏறுதழுவுதலில் காளையை துன்புறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதுல கூற்று தவறு, காரணம் சரியான ஒன்று. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? உழுவார் உலகத்தார்க்கு இதுல ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. குந்த அப்படின்னா என்ன வரும்? கந்தம், மிசை, விண்டு. குந்த அப்படின்னா பார்த்தீங்கன்னா உட்கார, கந்தம்னா மனம், மிசை என்பது மேல் என பொருள்படும், விண்டுன்னா திறந்து. இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் விருத்தாச்சலம் என்பதாகும். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரி இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? முக்கியமான கேள்வி. அந்த நூல் மணிமேகலையாகும். திராவிட மொழி குடும்பத்தின் நடு திராவிட மொழிகள் பிரிவில் இடம்பெறாத மொழி எது? நடு திராவிட மொழியில எது இடம்பெறாதனா துளு இடம்பெறவில்லை. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பூவோடு அப்படின்னா கடல் அருகே தோண்டப்படும் கிணறுங்கிறது, பூவோடுங்கிறது தவறு. இளஞ்சி பல வகை பயன்பாட்டிற்கும் பயன்படும் நீர்நிலை. அகலினாவே கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீரரண். ஊருணினா மக்கள் பருகும் நீர்நிலை என்பது. இதெல்லாம் சரி. பூவோடுங்கிறது கடலருகே தோண்டப்படும் கிணறு, அது என்னது பூவகை கிணறுன்னு என்னமோ வரும். இதான் ஆப்ஷன் சி தவறான ஒன்று. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இந்த வரிகளின்படி தொல்காப்பியர் நான்கறிவுன்னு எதை குறிப்பிடுகிறார்? நான்கறிவு. இதில் ஆப்ஷன்ல நண்டு, தும்பி இதெல்லாம் நான்கறிவு கொண்டது. நெஞ்சாற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் சங்க இலக்கிய நூல் எது? நெஞ்சாற்று படை. இந்த படை தான் முல்லை பாட்டாகும். 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளையுடைய நூல் எதுனாலும் முல்லைப்பாட்டு என்பது சரியான ஒன்று. ஆடுமகள் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன?
கண்டிப்பாக இது என்ன வரும்? 3 காலத்துக்கும் பொருந்தி வருவதனால் வினைத்தொகையை சாரும். உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென. இப்பாடலடி எவ்வகை திணையை சார்ந்தது? இது எந்த திணையை? இந்த 12 புறப்பொருள் இதில் பார்த்திங்கன்னா பொதுவியல் திணையை சார்ந்ததாகும். திருவள்ளுவர் ஆண்டு எதனை கொண்டு கணக்கிடப்படுகிறது? திருவள்ளுவர் ஆண்டு பிறந்த பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன் 31 ஆண்டுகளை கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. சொற்கள் பாருங்க: நல்லாடை, தமிழ்மொழி, கைத்தளம், பாய்புலி, நல்லாடை. இது கண்டிப்பாக என்ன வரும்? பண்பு தொகையை சாரும். தமிழ்மொழி இருபெயரொட்டு பண்புத்தொகை, சிறப்பு பெயர் பொதுப்பெயர் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் வர்றதுனால இருபெயரொட்டு பண்புத்தொகை. கைத்தளம் இது 3ஆம் வேற்றுமை ஆள் வர்றதுனால 3ஆம் வேற்றுமை தொகை. பாய்புலி, பாயும் புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி அப்படின்னு வர்றதுனால 3 காலத்துக்கு வர்றதுனால வினைத்தொகையை சாரும். மாமல்லபுர பாறை சிற்பங்களில் உலக புகழ்பெற்ற கங்கை அவதாரம் சிற்பத்தின் மாற்று பெயர் என்ன? மாமல்லபுர பாறை சிற்பங்களில் உலக புகழ்பெற்ற கங்கை அவதார சிற்பத்தின் மாற்று பெயர், அதன் பெயர் தான் அர்ச்சுனன் தபசு என்பதாகும். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் தற்போதைய முக்கிய பணி என்ன? அது பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் ஏவூர்திகளை உருவாக்குவது தான் முக்கிய பணியாக உள்ளது. ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமம் என்ற சிலப்பதிகார வரிகள் எதனை பற்றி குறிப்பிடுகின்றன? ஓவிய விதானம் ஓவியக்கலை மற்றும் அரங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. தந்தை பெரியார் பெண்ணடிமைக்கு காரணமாக குறிப்பிட்ட மிக முக்கிய காரணி எது? இதில் பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்படுவதை தான் முக்கிய காரணியாக கூறினார். முத்தொள்ளாயிரம் நூலில் சேர நாட்டை வர்ணிக்கும் முதன்மை கோட்பாடு எது? முத்தொள்ளாயிரம் சேர நாட்டை அச்சமில்லாத நாடு என குறிப்பிடுகிறது. சமஸ்கிருத மொழியில் உள்ள சொற்களை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படும்? இது நம்ம தற்சமம் தற்பவம்னு பார்த்தோம். அதில் வடமொழி சொற்கள் வர்றப்ப அப்படியே பயன்படுத்தினா தற்சமம், அதே நம்ம தமிழுக்கு ஏற்ப எழுதினா தற்பவம் என்பது சரியான ஒன்று. தண்ணீர் தண்ணீர் நாடகம் எந்த ஊர் மக்களின் தண்ணீர் பஞ்சத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டது? அந்த ஊர் பார்த்திங்கன்னா அத்திப்பட்டி என்ற ஊரை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. கூற்று: மணிமேகலை ஒரு பௌத்த சமய காப்பியமாகும். இதன் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் மதுரையைச் சார்ந்த கூல வாணிகனார் ஆவார். இதில் பார்த்தோமே சொல்லிடுமோ, கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பதுதான் சரியான ஒன்று. வேற்றுமை அப்படியே பாருங்க. முதலாம் வேற்றுமை அதை என்னன்னு சொல்லுவோம்? எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செய்யப்படு பொருள் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை கருவி கருத்தான்னு சொல்லுவோம். நான்காம் வேற்றுமை கொடை பகை போன்ற பொருள்களில் வரும்னு பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை பாராட்டிய கவிஞர் பாரதிதாசன் ஆவார். தோரண வீதியும் தோம் அரு கோட்டியும் என்று மணிமேகலை வரியில் கோட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? கோட்டி இந்த சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா மன்றம் அல்லது சபையை குறிக்கும். சீவக சிந்தாமணியில் சீவகன் எத்தனை பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான்? சீவகன் பார்த்திங்கன்னா 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். பெரியார் ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தபோது முதலில் நடைமுறைப்படுத்திய மிக முக்கிய சுகாதார திட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் திட்டமாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தூருண்ணா புதர், தமர்னா உறவினர், கமுகு தென்னையில் பாக்குங்கிறது தான் சரியான ஒன்று. நந்து சங்கு, அப்போ கமுகு தென்னைங்கிறது தான் தவறான இணை. கண்ணீர் பூக்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் மு மேத்தா அவர்கள். தந்தை பெரியார் நடத்திய குடியரசு இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? குடியரசு இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? கண்டிப்பாக இதில் நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது. மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடை தலைவன் அவர்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆவார். ஆண்டுகள் 1925 பெரியார் என்ன பண்ணார்? 38, 70, 24 அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. 38 பெரியார் என்ற பட்டம்
அந்த மகளிர் மாநாட்டில் அவருக்கு வழங்கப்பட்டது. 70 பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ விருது கிடைத்த ஆண்டு. 24 வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. 9 நாளி உடுப்பவை 2 என்ற புறநானூற்று பாடலின் மைய கருத்து என்ன? 9 கிடையாது, 9. இந்த மைய கருத்து பார்த்தீங்கன்னா மனிதர்களின் அடிப்படை தேவையும் சமத்துவமும் ஒன்றுதான் என்ற மைய கருத்து இந்த பாடல் வரி மூலம் உணர்த்தப்படுகிறது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் முதல் இயக்குநராக பணியாற்றியவர் அவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பகுத்தறிவு பாடி சமுதாய மாற்றத்திற்கு வித்திட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். மணிமேகலை காப்பியத்தில் புத்திரன் கை புகுந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் முதலில் எங்கு இருந்தது? அந்த கோமுகி பொய்கையில் இருந்தது என்பது சரியான ஒன்று. தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. செய்வினை, மாநலங்கள், நாளங்கள், நன்மொழி, இதில் அனைத்துமே சரியான ஒன்று. செய்வினை இது 3 காலத்துக்கு வரும். மாநாளங்கள் இது வந்து உரிச்சொற்றொடர். நன்மொழி நன்மை கூட்டல் மொழின்னு பிரிப்போம். இது வந்து பண்பு தொகையை சாரும். தமிழ் எழுத்து சீரமைப்பில் ஐ என்பதை ஐ என்றும் அவ் என்பதை இவ் என்றும் மாற்ற பரிந்துரைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். புதுக்கவிதையின் தந்தை என்று தமிழ் இலக்கிய உலகில் போற்றப்படுபவர் பிச்சமூர்த்தி அவர்கள். கூற்று தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். காரணம் இதில் எழுத்து, சொல் ஆகிய 2 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. பொருள் அதிகாரம் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. இதுல கூற்று தவறு. காரணம் வந்து இதில் அப்படியே மாறி வந்திருக்கு. கூற்று சரி, காரணம் வந்து தவறான ஒன்றாகும். இதான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு. தொல்காப்பியம் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் என்பது தான் சரி. காரணம் வந்து தவறு. கலைகள் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை. இதில் கட்டிடக்கலைக்கு எதை உதாரணமாக சொல்லலாம்? பூம்புகார் நகர கட்டுமானங்கள். சிற்பக்கலை மாமல்லபுர குடை வரைகள் உதாரணம். ஓவிய கலைக்கு வந்து சித்தன்னவாசல் குகை சுவர்கள். நாடக கலைக்கு நடுகர்கள் என்பது சரியான ஒன்று. விழுந்த மலர் கிளையின் மீதெழுந்து பறந்தது அடடா பட்டாம்பூச்சி என்று ஜப்பானிய ஹைக்கூ கவிதை வடிவில் எழுதிய தமிழ் கவிஞர் யார்? அவர்தான் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். சிறுபஞ்ச மூலம் நூலில் இடம்பெற்றுள்ள சிறுபஞ்ச என்ற சொல்லின் பொருள் என்ன? சிறுபஞ்சம் அப்படின்னா சிறிய 5 என பொருள்படும். வைக்கம் வீரர் என்ற பட்டம் பெரியாருக்கு வழங்க காரணமான வைக்கம் என்னும் ஊர் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? அந்த மாநிலம் கேரளா என்பது சரியான ஒன்று. முத்தொள்ளாயிர பாடலில் சோழ மன்னனின் யானை படையை கண்டு அஞ்சியவர்கள் யார்? அவங்க தான் பகை நாட்டு மன்னர்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், காமர்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, சைபர் ஸ்பேஸ். இதில் மின்னணு ஊடகம், காமர்ஸ் இது மின்னணு வணிகம் தான் வரும். ஊடகம் என்பது தவறான ஒன்று. இருநிலம் என்னும் சொல்லின் சரியான இலக்கண குறிப்பு என்ன? இருநிலம் இது கண்டிப்பாக உரு சொற்றொடரை சாரும். திராவிட மொழிகளை ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்று முதலில் நிரூபித்த மேலை நாட்டு அறிஞர் அவர்தான் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள். கல்லணை கட்டுமான நுட்பத்தை கொண்டு தௌலீஸ்வரம் அணையை கட்டிய நதி எது? சார் ஆத்தர் காட்டன் தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டுவார். எந்த நதின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி நதியின் மீது கட்டியுள்ளார். சீவக சிந்தாமணி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம். இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர், ஒரு சோழ இளவரசர். இதில் கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறான ஒன்று. குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார். குடும்ப விளக்கு பாரதிதாசன். மாங்கனி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். துறைமுகம் வந்து சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடிய கவிஞர் மறக்க மாட்டோம், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தண்ணீர் தேசம் என்ற புதினத்தின் பின்னணி என்ன? தண்ணீர் தேசம் இது வந்து உலகமயமாதல் மற்றும் தண்ணீர் வணிகத்தை பற்றி பேசுகிறது. மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்ற தீவு எது?
அந்த தீவு மணி பல்லவ தீவாகும். தந்தை பெரியார் பெண்களுக்கு திருமண கட்டுப்பாடு என்பதை விட முக்கியமானது என்று எதனை குறிப்பிட்டார்? அது பொருளாதார சுதந்திரத்தை குறிப்பிட்டுள்ளார். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதுல பாத்தீங்கன்னா இது முற்றிலும் சமண கோட்பாடுகளை மட்டுமே பேசும், பொது அறம் பேசாது என்பது தவறான ஒன்று. ஆசிரியர் காரியாசான் அறவிலக்கியத்தை சார்ந்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதெல்லாம் சரியான ஒன்று. ஏறுதழுவுதல் சங்க காலத்தில் வந்த எந்த நிலத்திற்குரிய மரபாக கருதப்பட்டது? ஏறுதழுவுதல்னாவே முல்லை நிலத்திற்குரிய மரபாக கருதப்பட்டது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் தமிழின் எந்த தன்மையை உலகிற்கு பறைசாற்றினார்? அது தமிழோட பிற மொழிகள் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை பறைசாற்றினார். கேட்டாரும் வேட்ப மொழியாம் என்ற திருக்குறள் வரியில் வேட்ப என்பதன் பொருள் என்ன? கேட்டாரும் வேட்ப மொழியாம். வேட்ப என்னும் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா விரும்பும்படி என்பதாகும். மணிமேகலை காப்பியத்தில் ஆதிரை என்பவள் யார்? ஆதிரை அமுத சுரபியில் முதலில் பிச்சையிட்ட கற்பரசி தான் ஆதிரையாவார். வந்த பையன் வந்து போனான், வந்தனன் சென்றான், ஓடா குதிரை. இது வந்த பையன் கண்டிப்பா பெயரச்சம். வந்து போனான் இது வினையச்சத்தை சாரும். வந்தனன் சென்றான் முற்றெச்சம். ஓடா கேளா அப்படின்லாம் வந்தாவே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தை சாரும். நாடென்ப நாட்டின் வளத்தக்கா நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? நாடென்ப நாட்டின் வளத்தக்க நாடல்லா. இதுல சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. இந்திய விண்வெளித்துறையில் கார்டோசாட் 2 செயற்கைக்கோள் எதற்காக ஏவப்பட்டது? கார்டோசாட் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்பு மற்றும் வரைபட தயாரிப்புக்காக ஏவப்பட்டது. சீவக சிந்தாமணியில் சிந்தாமணி என்பதன் பொருள் என்ன? அதாவது கெடாத மணி, ஒளி வீசும் ரத்தினம் என பொருள்படும். தவறான இணையை தேர்ந்தெடு. அழகாய் பேசினான், சுட்டி காட்டினான், தந்தி அடித்தான், முன் வந்தான். இதுல தவறான இணை ஆன்சர் சரிதான். அழகாய் பேசினான் உரி மற்றும் வினைங்கிறது தவறான ஒன்று. சுட்டி காட்டு வினை. தந்தி அடித்தான் பெயர் வினை, முன் வந்தான் இடைவினை. இதுல அழகாய் பேசினான் உரி கூட்டல் வினை என்பது தவறான ஒன்று. தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அவர்களின் சுயசரிதை நூலின் பெயர் அடிக்கடி பார்த்திருக்கோம், என் சரிதம் என்பதாகும். இஸ்ரோ நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இஸ்ரோ அமைக்கப்பட்ட ஆண்டு 1969 ஆண்டாகும். படித்த அமுதன் தன் தம்பிக்கு கற்பித்தான். இத்தொடரில் கற்பித்தான் என்பது எவ்வகை வினை? அவர் பிறருக்கு கற்பிக்கிறார், அதனால இது பிறவினை ஆகும். கூற்று மதுரை காஞ்சியில் மதுரையின் நாலங்காடி மற்றும் அல்லங்காடி பற்றிய குறிப்புகள் உள்ளன. நாலங்காடி என்பது இரவு நேர கடையையும் அல்லங்காடி என்பது பகல் நேர கடையையும் குறிக்கும். இது அப்படியே மாறி வந்திருக்கு. கூற்று சரி, ஆனால் அல்லுனா தான் இரவு, நாலுங்கிறது பகல்ல வரும். கூற்று சரி, காரணம் தவறான ஒன்று. மரம் என்னென்ன மரம்? குறிஞ்சி திணைக்குரிய மரம் என்ன? முல்லை, மருதம், நெய்தல். இதில் குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அகில் சந்தனம், முல்லைக்கு கொன்றை காயா, மருதம் காஞ்சி மருதம், நெய்தலுக்கு புன்னை மற்றும் நாளல் மரம் கொண்டுள்ளது. பகுத்தறிவு செம்மல் என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் அவர்கள். சிறுபஞ்ச மூலம் காரியாசானின் ஆசிரியர் யார்? அவர் மாக்காயனார் தான் காரியாசனின் ஆசிரியர் ஆவார். பெரியார் நடத்திய புகழ்பெற்ற ஆங்கில இதழின் பெயர் என்ன? அந்த ஆங்கில இதழ் தான் ரிவோல்ட் என்பதாகும். முத்தொள்ளாயிரம் காட்டும் பாண்டிய நாட்டின் முக்கிய வணிக பொருள் என்ன? பாண்டிய நாடுனாவே முத்து ஞாபகம் வந்துடணும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அழகின் சிரிப்பு பாரதிதாசன், ஓய்ந்திருக்கலாகாது அக்னி சிறிகள் மலரும் மாலையும். இதில் ஓய்ந்திருக்கலாகாது சுஜாதா என்பது தவறான இணையாகும். புரட்சிக்கவி என்று அடைமொழியால் குறிக்கப்படும் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். கீழடி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட செங்கற்கள் எந்த காலத்து நகர கட்டுமானத்தை சார்ந்தவை? இதெல்லாம் சங்ககாலம், சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது.
கடிசொல் இல்லை காலத்து படினே என்ற தொல்காப்பிய நூற்பாவரியின் பொருள் என்ன? கடிசொல் இல்லை காலத்து படினே, அதாவது கால மாற்றத்தில் புதிய சொற்களை ஏற்பது தப்பில்லை என்பது பொருளாகும். கூற்று திராவிட மொழிகளில் வடமொழியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது என்று தொடக்க காலத்தில் அறிஞர்கள் கருதினர். காரணம், கால்டுவெல் திராவிட மொழிகளை தனித்த மொழி குடும்பம் என்று நிரூபித்தார். இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பதுதான் சரியான விடை. குறிகள் இது என்னென்ன வரும்? ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, இரட்டை மேற்கோள் குறி, அடுத்தது அடைப்புக்குறி. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அதில் எக்ஸ்கிளமேஷன் உணர்ச்சி புள்ளி, வியப்பு மகிழ்ச்சி, வினாக்குறி, இரட்டை மேற்கோள் குறி, பிராக்கெட் வர்றப்ப அடைப்புக்குறி என்பது சரியான ஒன்று. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்ற நன்னூல் வரியின் ஆசிரியர் பவணந்தி முனிவராவார். திண்மக்கழிவு மேலாண்மையில் மக்கும் கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. மணிமேகலை காப்பியத்தில் சுதமதி என்பவள் யார்? சுதமதி மணிமேகலையோட உற்ற தோழியாவார். தந்தை பெரியாரின் ஈரோடு நகராட்சி தலைவராக அவர் இருந்த காலம் என்ன? அவர் 1917 முதல் 19ஆம் ஆண்டு வரை இருந்தார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடல் வரி எந்த திணையை சார்ந்தது? கண்டிப்பாக இது ஒரு பொதுவியல் திணையை சார்ந்ததாகும். தமிழ்நாட்டின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப பூங்கா எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? அந்த இடம் குலசேகர பட்டினமாகும். கூற்று சீவக சிந்தாமணிக்கு மணநூல் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. காரணம், இதில் சீவகன் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல பெண்களை மனம் முடிக்கும் கதை கூறுகள் முதன்மையாக அமைந்துள்ளன. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அவன் இலக்கண வகை என்ன வரும்? நடந்தான், மற்று, தவ, இதெல்லாம் நேரடியாகவே பொருத்தப்பட்டுள்ளது. அவன் பெயர்ச்சொல், நடந்தான் ஒரு செயல் வினைச்சொல், மற்றுங்கிறது இடைச்சொல், தவங்கிறது உரிச்சொல்லை சாரும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் கோட்பாடு எதனை வலியுறுத்துகிறது? கண்டிப்பாக பிறப்பால் அனைவரும் சமம், அதாவது சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் 1 திட்டத்தின் எந்த பொறுப்பில் பணியாற்றினார்? அவர் தான் ஒரு திட்ட இயக்குனராக பணியாற்றினார். பெரியார் சுயமரியாதை சுடரொளி என்று யாரை குறிப்பிட்டார்? அவர் தன் இயக்க தொண்டர்களை தான் சுயமரியாதை சுடரொளி என்று குறிப்பிட்டார். முத்தொள்ளாயிரத்தில் சேர நாட்டின் தலைநகரமாக குறிப்பிடும் நகரம்? சேர நாடுனாவே வஞ்சி மாநகரை குறிக்கும். தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறான இலை அழல் அப்படின்னா குளிர்ந்த நீர் என்பது தவறான ஒன்று. புதுக்கவிதை இயக்கம் தமிழில் எந்த இதழின் மூலம் வேரூன்றியது? அந்த இதழ் மணிக்கோ எழுத்து இதழ் மூலம் வேரூன்றியது. ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் மூலம் கால்டுவெல் எந்த மொழி குடும்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்? அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பமாகும். முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டதன் முதன்மை நோக்கம் என்ன? இது தென் மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம் விவசாய பாசனத்திற்கும் குடிநீருக்காக முல்லை பெரியாறு கட்டப்பட்டது. கல்லாடம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அந்த நூலின் ஆசிரியர் கல்லாடனார் அவர்கள். குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி இதனுடைய அடைமொழி பெயர்கள். குறிஞ்சிப்பாட்டு பார்த்துருக்கோம், பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. பட்டினப்பாலை பஞ்சி என்ற நெடும்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை என்று போற்றப்படுகிறது. மதுரை காஞ்சி கூடர் தமிழ் என்று அடைமொழி பெயரால் சிறப்பிக்கப்படுகிறது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் அவர்கள். தன்வினை தொடரை கண்டறிக. இதில் இளவரசி பாடம் கற்றால் என்பதுதான் தன்வினை தொடராகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. செங்கதிர், அதுதான் தவறு, பண்புத்தொகை வரணும். இதில் செங்கதிர் உவமத்தொகை என்பது தவறான ஒன்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள்.
மணிமேகலா தெய்வம் மணிமேகலை தூக்கி சென்ற கோமுகி பொய்யில் கோமுகி என்பதன் பொருள் என்ன? கோன்னா பசு, அப்போ பசுவின் முகம் தூங்கியல அது தூக்கி சென்ற கோமுகி பொய்கையில், கோமுகினா ஒரு பொய்கை, அதாவது பசுவின் முகம் போன்ற பொய்கை என பொருள்படும். மாக்கடல் என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பு யாது? மா அப்படின்னு வர்றப்பவே கண்டுபிடிச்சிருவோம், உரிச்சொற்றொடர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலடி மணிமேகலையிலும் இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் யார்? மணிமேகலை இயற்றியவர், பாடலடி மணிமேகலையும் இயற்றியுள்ளார். இப்போ இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த பாடல் வரியின் ஆசிரியர் கூட புலவையனார் ஆவார். தந்தை பெரியார் யுனெஸ்கோ விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அவர் பெற்ற ஆண்டு 1970ஆம் ஆண்டு. வேற்றுமை பாருங்க, 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆல் ஆண் ஒடு ஓடு, 4ஆம் வேற்றுமை 4 அப்படின்னாவே கூவரும், 5ஆம் வேற்றுமை இல் இன். ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டோம், முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். மாஞ்சா அடித்து வானோக்கி பாயும் குதிரை என்று முத்தொள்ளாயிர பாடல் வர்ணிக்கும் குதிரைப்படை யாருடையது? அந்த குதிரைப்படையை கொண்டவன் சோழ மன்னனாவான். தந்தை பெரியார் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்காக தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925ஆம் ஆண்டாகும். சிறுபஞ்ச மூலம் நூலின் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன? பஞ்சம், கண்டிப்பா 5 அறக்கருத்துக்கள் என்பது சரி. தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் வீதம் 27 இயல்களை கொண்டுள்ளது. சமஸ்கிருத மொழியில் உள்ள தற்பவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தற்சமம் தற்பவம் பார்த்தோம். தற்பவம் அப்படின்னா வடமொழி சொற்களை தமிழ் எழுத்துக்களாக மாற்றி எழுதுவது. இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறது தமிழில் லக்குமின்னு எழுதுறது தற்பவமாகும். தண்ணீர் தண்ணீர் என்ற நாடகத்தை எழுதியவர் கோமல் சுவாமிநாதன் அவர்கள். கூற்று சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை பேசும் காப்பியமாகும். இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் ஒரு சமண துறவி ஆவார். இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நீர்நிலைகள் விளக்கங்கள், குண்டம்னா என்ன, குண்டுன்னா என்ன, கேணினா என்ன, கட்டு கிணறுன்னா என்ன? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. குண்டம் அப்படிங்கிறது குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். குண்டு சிறியதாய் அமைந்து குளிக்கும் நீர்நிலை. கேணி, கேணிங்கிறது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி செங்கல் கட்டிய கிணறு தான் கட்டுக்கிணறாகும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று முழங்கியவர் யார்? நம்ம தமிழ் மொழிக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் பாரதிதாசன். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு இடம்பெறாத நூல் எது? அந்த நூல் நற்றிணையாகும். ஓடா குதிரை என்பது எவ்வகை இலக்கண குறிப்பை சார்ந்தது? ஓடா கேளா இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். தந்தை பெரியார் சமூக சீர்திருத்த பணிகளுக்காக வைக்கம் போராட்டம் நடத்திய மாநிலம் கேரளா. தவறான இறையை தேர்ந்தெடுக. யாக்கை, உடம்பு, பிணி, நோய், புனல், சேக்கை, படுக்கை இதெல்லாம். புனல்னா நெருப்பு என்பது தவறான ஒன்று. பூத்தொடுத்தல் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? பூத்தொடுத்தல் கவிதையின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். இஸ்ரோ அமைப்பின் தலைவராக பணியாற்றிய முதல் தமிழர் யார்? அவர்தான் சிவன் அவர்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ளனே பார்த்தோன்னே சொல்லிடுவோம். உவமையணி. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? இதுல மதுரையை பற்றி எத்தனை அடிகள்னு பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா 782 அடிகள் கொண்டது மதுரை காஞ்சி. சேரநாடு முத்தொள்ளாயிரம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. சோழ நாடு, பாண்டிய நாடு, சேரநாடு அச்சமில்லாத நாடு மற்றும் வளமிக்க நாடு. சோழ நாடு நெல்வளம் மற்றும் உழவு வளமிக்க நாடு. பாண்டிய நாடு முத்து வளமிக்க நாடுங்கிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள். சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்.
இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று சமுதாய அறியாமையை பாடிய கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். மணிமேகலை காப்பியத்தின்படி ஆபுத்திரன் நாடான சாவக நாட்டின் அரசன் யார்? சாவக நாட்டின் அரசனாக இருந்தவர் புண்ணிய ராசன் என்பவராவார். பெண் கல்வி ஊக்கம் பெற முதலில் பெண் கல்விக்கான கண்டர் குழு பரிந்துரை செய்த ஆண்டு எந்த ஆண்டு? இந்த கண்டர் குழு தான் பெண் கல்வியை பரிந்துரைத்தது. அது பரிந்துரை செய்த ஆண்டு 1882ஆம் ஆண்டு. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. தொகை சொற்கள்ல இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் இருவினைனா தன்வினை பிறவினை, நாற்படைனா தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, முக்கணி, மாப்பலா, வாழை சொல்லுவோம். அனைத்துமே சரியான ஒன்று. தந்தை பெரியார் எழுத்துச் சீரமைப்பில் கொண்டு வந்த மாற்றங்களை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? அது எம்ஜிஆர் காலத்தில் 1978ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தியது. புதுக்கவிதை என்ற கலைச்சொல் தமிழில் எதனை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது? புதுக்கவிதைனாவே யாப்புக்கு மாற்று, அதாவது யாப்பு வடிவங்களுக்கு உட்படாத சுதந்திரமான கவிதை வடிவம்தான் புதுக்கவிதை. கூற்று தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்கள் உள்ளன. பொருள் அதிகாரம் தமிழர்களின் அகம் மற்றும் புற வாழ்க்கை நெறிகளை பற்றி கூறுகிறது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆங்கில சொற்கள் அதற்குரிய தமிழ் சொற்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது என்ன சொல்லுவோம்? விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ், அண்ட கதிர்கள்னு சொல்லுவோம். சேட்டிலைட், செயற்கைக்கோள். ட்ரோன் என்பது ஆளில்லாத விமானத்தை குறிக்கும். மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் அவர்கள். சிறுவஞ்ச மூலம் என்பதில் மூலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மூலம்னா அது வேரை குறிக்கும். 5 சிறிய வேர்கள். பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது? அது 1938 நவம்பர் 13 தான் பெரியாருக்கு பெரியார் பட்டம் கிடைக்கப்பெற்றது. முத்தொள்ளாயிர பாடல்கள் எந்த பாவகையால் இயற்றப்பட்டவை? வெண்பாவால் இயற்றப்பட்டது. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. கல்லணை பற்றி இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இது முற்றிலும் சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்டது என்பது தவறான ஒன்று. மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு. மாநகர் உரிச்சொற்றொடரை சாரும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண ஆசிரியர் கால்டுவெல் எந்த நாட்டை சார்ந்தவர்? கால்டுவெல் சார்ந்த நாடு அயர்லாந்து ஆகும். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? அவங்க சாவித்திரபாய் பூலே அவர்கள். மணிமேகலை காப்பியத்தில் சமய கணக்கர் தம் திறமுறைத்த காதை இடம்பெற்றுள்ளது. இது கூற்று. காரணம் பாருங்க, இதில் பல்வேறு சமயவாதிகளின் தத்துவ கருத்துக்கள் விவாதிக்கப்படுகின்றன. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நூல்கள் ஆசிரியர்கள். தமிழ் விடு தூது, இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. திருக்குற்றால குறவஞ்சி திரைகூடராசப்ப கவிராயரால் இயற்றப்பட்டது. முத்தொள்ளாயிரம், இதனுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ராவணகாவியம் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடிய கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். தண்ணீர் தேசம் என்ற புதினத்தின் ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து. தண்ணீர் தான் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசத்தின் ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்கள். மணிமேகலை காப்பியத்தின் ஆதிரை பிச்சையிட்ட காதை எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது? ஆதிரை பிச்சையிட்ட காதை 16வது காதையாக அமைந்துள்ளது. தந்தை பெரியார் பெண் விடுதலைக்கான எழுதிய மிக முக்கிய நூல் எது? அந்த நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலாகும். தவறான கூற்றை தேர்க. ராவணகாவியம், இதன் ஆசிரியர் புலவர் குழந்தை. இதில் ராவணன் எதிர்மறை பாத்திரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளான். இது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி என்று அண்ணா கூறினார். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய காப்பியம். இது ஆப்ஷன் பி தான். ராவணன் எதிர்மறை பாத்திரம் கிடையாது. அது தவறான ஒன்று. ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்புகள் கீழ்கண்ட எந்த சங்க இலக்கிய நூலில் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது? அந்த நூல் கலித்தொகை ஆகும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1856ஆம் ஆண்டு. வாய்மையே வெல்லும் என்ற வாசகம் எந்த உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது? அந்த உபநிடதம் முண்டக உபநிடதம். அதாவது சத்தியமேவ ஜெயதே என்பதுதான் வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மணிமேகலை காப்பியத்தில் காயசண்டிகை என்பவள் யார்? காயசண்டிகை யானைப்பசி நோயால் வருந்திய வித்தியாதர பெண் ஆவார். தொடர்கள்: தண்ணீர் குடம், பொற்சிலை,
மாட்டு கொட்டகை, இது அப்படியே நேரடியாக தான் பொருது. தண்ணீரை கொண்ட குடம், இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தகை. பொன்னாலான சிலை, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தொகை. மாட்டுக்கு கொட்டகை, நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையாகும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இல்லாதறிந்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி சொல் 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 வந்துட்டே இருக்கு. சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. இந்திய விண்வெளி திட்டத்தின் கீழ் மங்கள்யான் விண்கலம் எந்த கோளை ஆய்வு செய்ய ஏவப்பட்டது? மங்கள்யான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை ஆய்வு செய்ய ஏவப்பட்டது. கைலாஷ் சத்யார்த்தி எந்த இயக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றார்? அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றார். சீவக சிந்தாமணியின் இலம்பகங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? இது கேட்டிருக்காங்க. 13 இலம்பகங்கள் கொண்டது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வினையெச்சங்கள், இதுல தவறான பார்த்தீங்கன்னா அழகாக எழுதினான், இது முற்றச்சம் தவறு. மெல்ல பேசினான் குறிப்பு வினையெச்சம். படித்து வந்தான் தெரிநிலை வினையெச்சம். ஓடி போனான்ங்கிறது தெரிநிலை வினையெச்சத்தை சாரும். தமிழர் தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் முதலில் அச்சு வடிவில் கொண்டு வர உழைத்தவர்களில் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர். இதெல்லாம் ஒரு காமனா கேட்கக்கூடிய கேள்வி. பரிதிமார் கலைஞர் அவர்கள். GSAT-14 செயற்கைக்கோள் எவ்வகையான பயன்பாட்டிற்காக ஏவப்பட்டது? GSAT வந்து தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்டது. ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் கற்பித்தார். இத்தொடர் எவ்வகை வினையை சார்ந்தது? இது வந்து பிறவினையை சாரும். ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லித்தர்றாரு, இது பிறவினையாகும். கூற்று முத்தொள்ளாயிரம் என்பது 3 மன்னர்களை பற்றிய 900 பாடல்களை கொண்ட நூலாகும். இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு வாயிலாக 108 பாடல்கள் கிடைத்துள்ளன. இதுல கூற்று காரணம் சரி. இதுல சில பாடல்கள் அப்படிங்கிறதுனால காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பது சரியான ஒன்று. நூல் ஆசிரியர்கள் அதாவது சிறப்பு பெயர்கள்: பாரதியார் சிந்துக்கு தந்தை, பாரதிதாசன் புரட்சி கவிஞர், பிச்சமூர்த்தி அவர்கள் புதுக்கவிதையின் தந்தை, பெரியார் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. பகுத்தறிவு என்ற சொல்லின் உண்மையான பொருள் என்னவென்று பெரியார் குறிப்பிடுகிறார்? பகுத்தறிவு எதனையும் ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்தித்து ஏற்பது. சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? அவர் சார்ந்த சமயம் சமண சமயமாகும். பெரியார் சென்னை மாகாண தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதி கட்சி மாநாடு எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? நீதி கட்சி மாநாடு பார்த்தீங்கன்னா 1938 தாரமங்கலம் மாநாடாக நடைபெற்றது. மதுரை காஞ்சி என்ற நூலில் காஞ்சி என்ற சொல்லின் பொருள் என்ன? காஞ்சிங்கிறது நிலையாமையை குறிக்கும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கார்புள்ளி முற்றுப்புள்ளிங்கிறது இதுல தவறான ஒன்று. புரட்சிக்கவி என்ற கவிதை நூலை இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். கீழடி அகழாய்வு தளம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அந்த மாவட்டம் சிவகங்கையாகும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படும்? அதுதான் வந்து வினைத்தொகை. இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வினைத்தொகை என்று அழைக்கப்படும். கூற்று தமிழ் ஒரு திராவிட மொழியாகும். காரணம் தமிழ் மொழி சமஸ்கிருத மொழியிலிருந்து தோன்றி வளர்ந்தது என்று கால்டுவெல் கூறினார். இதுல கூற்று மட்டும்தான் சரி. காரணம் வந்து தவறான ஒன்று. முதன்மை திணைகள்: முல்லைப்பாட்டுக்கு முல்லைத்திணை, குறிஞ்சி பாட்டுக்கு குறிஞ்சி, பட்டினப்பாலை பாலைத்திணை, மதுரை காஞ்சி காஞ்சி திணையை பற்றி பேசும் நூலாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் நன்னூல் ஆகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் 9ஆம் வகுப்பு உரைநடை பகுதி. அந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாத உலகு என்ற பகுதியாகும். மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை பௌத்த சமய துறவியாக மாறுவதற்கு அறிவுரை வழங்கி அவளது குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவண அடிகளாவார். தந்தை பெரியார் மறைந்த ஆண்டு என்ன? பெரியார் மறைந்த ஆண்டு 1973 டிசம்பர் 24 மறைந்தார். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதுல பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அதாவது சிகோதமி பௌத்த கதை, லாவோட்ஸு அவரோட கவிஞர் சீமணி மொழிபெயர்ப்பு செஞ்சுள்ளார். கைக்கு ஜப்பானிய வடிவ கவிதை. இதில் அனைத்துமே சரியான ஒன்று. உண்டாள் அம்மா இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடலை எழுதியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதியாவார்.
சந்திராயன் 2 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றிய பெண் விஞ்ஞானி அவர்கள்தான் வனிதா முத்தையா அவர்கள். மலரடி இச்சொல்லின் சரியான இலக்கண குறிப்பு என்ன? மலர் போன்ற அடி, உவமை தொகையை சாரும். கூற்று சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்பாக திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்ற நூலை எழுதினார். காரணம், நரிவிருத்தம் என்பது நிலையாமையை விளக்கும் ஒரு சிறிய சமண நூலாகும். இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம், இல் இன். 6ஆம் வேற்றுமை அது ஆது ஆ, ஆனால் அதுங்கிறது தான் இப்போ பயன்படுத்தி வரோம். 7ஆம் வேற்றுமை கண் மேல் கீழ் என்பது சரி. 8ஆம் வேற்றுமை தான் அதனுடைய மற்றொரு பெயர் விழி வேற்றுமை. இதற்கு உருபு கிடையாது. வினையே ஆடவர் குயிரே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் எது? அந்த நூல் குறுந்தொகையாகும். மயில்சாமி அண்ணாதுரை எழுதிய அறிவியல் விழிப்புணர்வு சுயசரிதை நூல் கையருகே நிலா என்பதாகும். தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கொள்கைகளை பாராட்டி தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என்று விருது வழங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பாகும். முத்தொள்ளாயிரத்தில் கோழி என்ற சொல்லால் குறிக்கப்படும் நகரம் எது? அந்த நகரம் உறையூர், சோழ நாட்டின் தலைநகர்தான் கோழி என்று அழைக்கப்பட்டது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சொற்பொருள், இதுல விசும்பு அப்படின்னா வானம், நிலம்ங்கிறது தவறான ஒன்று. புருசைனா மதில், கமுகுனா பாக்கு, நந்துன்னா சங்கு என பொருள்படும். புதுக்கவிதை இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி இதழாகும். திராவிட மொழிகளில் மொத்தம் எத்தனை என்று தற்போதைய ஆய்வுகளின்படி பார்த்தீங்கன்னா 28 திராவிட மொழிகள் உள்ளன. கூற்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முதலில் ஏவிய செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. காரணம், இது முழுக்க இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு சோவியத் யூனியனின் உதவியுடன் விண்வெளியில் ஏவப்பட்டது. இதில் கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. உயிர் செகுத்து உண்ணாமை வேண்டும் என்ற அறநெறியை முதன்மையாக வலியுறுத்தும் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதி காப்பியம் எது? உயிர் செகுத்து உண்ணாமை வேண்டும். அந்த காப்பியம் யசோதரா காவியமாகும். இது தவறுதான். அதாவது குமிழி தூம்பு, இது அந்த ஆப்ஷனே இல்லாமல் கொடுத்துட்டேன். தாமரை மலர் போன்ற கண்கள் இத்தொடரை உருவகமாக மாற்றுக. இதில் என்னாகும்? கண் தாமரை என்பதுதான் உருவகமாகும். திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு மேன்மேலும் வளர காரணமாய் இருந்த மால்டோ மொழி எந்த திராவிட மொழிப்பிரிவை சார்ந்தது? மால்டோ பார்த்தீங்கன்னா வட திராவிட மொழியை சார்ந்தது. மாற்றம் என்பது மாநில தத்துவம் என்று பாடிய கவிஞர் கண்ணதாசனின் அவருடைய இயற்பெயர் முத்தையா என்பதாகும். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. பெரியார் பற்றியது. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை முதலில் ஈரோட்டில் நகராட்சி தலைவராக இருந்தபோது பெரியார் அறிமுகப்படுத்தினார். அது எம்ஜிஆர் அவர்கள். இது தவறான ஒன்று. 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் இயற்றிய நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? அது 2. திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செயப்பாடு, இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டதுங்கிறது தான் செயப்பாட்டு வினையாகும். செம்பொன் என்ற சொல்லின் சரியான புணர்ச்சி விதி யாது? செம்மை கூட்டல் பொன். இது ஈறு போதல் விதிப்படி புணர்ந்துள்ளது. உற்றுளி உதவியும் உருபொருள் கெடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் புறநானூறு என்பது சரியான ஒன்று. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்று சமுதாயத்தில் பெண் கல்வியை மிக கடுமையாக வலியுறுத்திய கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். இஸ்ரோ அமைப்பின் தற்போதைய முதன்மை ஏவுதளமான சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள சிறிகரிக்கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளது? அது ஆந்திர பிரதேசம். திங்களை போற்றதும் என்று சிலப்பதிகாரத்தில் இயற்கையை வாழ்த்திய பாடிய இளங்கோவடிகள் எந்த அரச மரபை சார்ந்தவர்? அவர் சார்ந்த அரச மரபு சேர மரபாகும். தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ ஏடாக கொண்டு நடத்திய இதழ் எது? அந்த இதழ் குடியரசு இதழாகும். யசோதர காவியம் எந்த சமய சார்புடைய நூலாகும்? அனைத்துமே சமண சமயம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல இது சமண சமயத்தை சார்ந்தது. தொல்காப்பியர் மனிதர்களுக்குரிய 6வது அறிவாக எதனை குறிப்பிடுகிறார்? அது மனம், அதாவது சிந்தனை அறிவை குறிப்பிடுகிறார். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 என்பதை விடுத்து தை 1 தமிழ் புத்தாண்டு என்று வரலாற்று ஆதாரங்களுடன் வாதிட்ட தமிழறிஞர் அவர் மறைமலை அடிகள்.
தண்ணீர் தேசம் புதினத்தில் வரும் முதன்மை கதாபாத்திரங்களின் வழியாக வைரமுத்து எதனை பற்றி விவாதிக்கிறார்? அவர் கடல்சார் வாழ்க்கை மற்றும் உலக தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி விவாதிக்கிறார். கூற்று ராவணகாவியம் 5 காண்டங்களை உடையது. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் ஆகியவை இதன் 5 காண்டங்களாகும். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடிய ஔவையார் எக்காலத்தை சார்ந்தவர்? அவங்க பார்த்தீங்கன்னா சங்ககாலம் மற்றும் பிற்காலம் இருவேறு ஔவையார்கள் அப்போ இருந்தாங்க. இப்பாடலை பாடியவர் சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் பிற்கால ஔவையார் ஆவார். பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்பதை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று குறிப்பிடும் மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அவர்கள். ஓடா பூ இச்சொல்லின் இலக்கண குறிப்பு. ஓடா கண்டிப்பா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பெரியார் ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தபோது அவருக்கு பின் அந்த பணியை சிறப்பாக தொடர்ந்த அவரது நெருங்கிய நண்பர் ராஜாஜி அவர்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சொற்பொருள்ல இதில் பார்த்தீங்கன்னா ஓதம் வறட்சி அப்படிங்க. ஓதம்னாவே ஈரம் அடிச்சது தான் சொல்லுவோம். வறட்சி என்பது தவறான ஒன்று. ஒளியின் அழைப்பு என்ற 9ஆம் வகுப்பு புதுக்கவிதை வடிவ பகுதியின் ஆசிரியர் அவர்தான் பிச்சமூர்த்தி அவர்கள். மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட ஆண்டு 2014ஆம் ஆண்டு. நன்றே தரினும் நடுவிக்கத்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல். இக்குறட்பா உணர்த்தும் முதன்மை கருத்து என்ன? நடுவு நிலைமை தவறி பெறும் செல்வம் நன்மை தந்தாலும் அப்போதே அதை கைவிட வேண்டும் என்பதுதான் கருத்தாகும். மதுரை காஞ்சி நூலில் விவரிக்கப்படும் அல்லங்காடி என்பது எவ்வகை சந்தையை குறிக்கும்? அல்லுனா இரவு. இது இரவு நேர சந்தையை குறிக்கும். புறநானூறு நூலை முதலில் அச்சிட்டு வெளியிட்டவர் உவே சாமிநாதர் அவர்கள். இந்திய விண்வெளித்துறையில் முதல் வணிக ரீதியான செயற்கைக்கோள் ஏவுதல் யாருடைய தலைமையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? அவங்க கே சிவன் தலைமையில். பெண்ணடிமைத்தனத்திற்கு மிக முக்கிய காரணம் ஆண்களின் ஆதிக்க சிந்தனையே என்று தன் குடியரசு இதழில் கட்டுரையாக எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு முதலில் யாருடைய சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றினாள்? அது சோழ மன்னனின் சிறைச்சாலை பூம்புகாரில் அதை அறச்சாலையாக மாற்றினார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவ்வை இல்லம் தொடங்கிய இடம் அடையாறு சென்னையில் உள்ளது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தொகைநிலை தொடர்கள். இதில் அனைத்துமே சரி. அதாவது வேற்றுமை தொகை, பண்பு, வினை ஆகியவை தொகைநிலை தொடர்களாகும். தொகைநிலை தொடர் 9 வகை. தொகாநிலை தொடர் தொகாநிலை 9 வகை. தொகைநிலை 6 வகைப்படும். இதில் அனைத்துமே சரியான ஒன்று. தந்தை பெரியார் அவர்களின் புகழ்பெற்ற வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924ஆம் ஆண்டு. புதுக்கவிதைக்கு வடிவம் கொடுத்த முன்னோடி இதழான எழுத்து இதழின் ஆசிரியர் சு செல்லப்பா அவர்கள். கூற்று தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரம் செய்யுள் ஏற்றுவதற்கான இலக்கணத்தையும் கூறுகிறது. காரணம் இதில் யாப்பு அணி சார்ந்த சில ஆரம்பகால விதிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. காரணம் கூற்றை விளக்குகிறது. மதுரை காஞ்சி நூலில் கூறப்படும் நாலங்காடி என்பது பகல் நேர சந்தையை குறிக்கும். சிறுபஞ்ச மூலம் நூலில் கூறப்படும் 5 மூலிகைகளில் கண்டங்கத்திரி தவிர்த்த மற்றொன்று எது? அது சிறுவழுதுணை என்பது சரியான ஒன்று. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கிய போது அவரை எவ்வாறு பாராட்டி போற்றியது? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், புதிய உலக நடைமுறையின் தீர்க்கதரிசி என்று போற்றியது. முத்தொள்ளாயிரம் நூலில் பாடப்பட்ட 3 மன்னர்கள் அவங்க சேர, சோழன், பாண்டிய மன்னர்கள் ஆவார்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. கல்லணை கட்டுமான பொறியாளர். இதுல சர் ஆர்த்தர் காட்டன் ஒரு பிரெஞ்சு நாட்டு பொறியாளர் ஆவார் என்பது அவர் இங்கிலாந்து. பிரெஞ்சு என்பது தவறான ஒன்று. பேரூர் என்பதன் சரியான இலக்கண குறிப்பு. பேரூருங்கிறது பெருமை கூட்டல் ஊர். கண்டிப்பா பண்பு தொகையை சாரும். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தவை அல்ல என்று முதலில் திட்டவட்டமாக கூறிய பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எந்த பதவியில் இருந்தார்? அவர் எல்லிஸ் இருந்த பதவி சென்னை மாகாண கலெக்டராக இருந்தார். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே தன் கணவர் ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய இடம் புனே, அதாவது மகாராஷ்டிராவில் உள்ளது. மத்திய பிரதேசங்கிறது தவறு.
மணிமேகலை காப்பியத்தில் ஆபுத்திரன் பாத்திரம் மிக முக்கியமானது. இது கூற்று. காரணம் பார்த்தீங்கன்னா, அவன் மூலமாகவே அமுத சுரபி என்னும் பாத்திரம் மணிமேகலைக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்று பாடிய சங்ககால பெண்பார் புலவர் முக்கியமான வரி பொன்முடியார் ஆவார். தண்ணீர் தண்ணீர் என்ற கோமல் சுவாமிநாதனின் நாடகம் திரைப்படமாக இயக்கப்பட்ட போது அதற்கு இயக்குநராக இருந்தவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலைக்கு தன் முற்பிறவி ரகசியங்களை உணர்த்திய தீவு மணி பல்லவ தீவாகும். தந்தை பெரியார் பெண்களின் சொத்துரிமை குறித்து எந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினார்? 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றினார். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ராவண காவிய பாடல்கள். இதுல இந்நூல் பல்லவர் கால பின்னணியை கொண்டது என்பது தவறான ஒன்று. ஏறுதழுவுதல் என்பது தமிழர்களின் வீர விளையாட்டு என்பதை நிரூபிக்கும் நடுகர்கள் தமிழகத்தில் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? நடுகர்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தின் தருமபுரி பகுதி மற்றும் கம்பம் பள்ளத்தாக்கில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கால்டுவெல் தன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலில் எந்த இரு மொழிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை முதன்முறையாக ஆராய்ந்தார்? தமிழ் மற்றும் பிற திராவிட மொழிகள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மாடுக்கு செல்வம் என்ற ஒரு பொருளும் உண்டு. மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலைக்கு அமுத சுரபி பாத்திரம் எங்கு கிடைத்தது? அது கோமுகி பொய்கை மணிபல்லவ தீவில் கிடைத்தது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இக்குறட்பாவில் சொற்பொரு பின்வரு நிலையணிக்கு காரணம். அதுல பற்றுங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதால் சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும். சந்திராயன் 1 விண்கலம் இஸ்ரோவினால் ஏவப்பட்ட ஆண்டு 2008 அக்டோபர் 22 ஏவப்பட்டது. மலாலா யூசுப்சாய் பெண் கல்விக்காக போராடியதற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கைலாச சத்யார்த்தி இவங்களுக்கு கிடைக்கும் 2014 ஆண்டு. சீவக சிந்தாமணியின் முதல் இளம்பகம் எது? அது நாமகள் இளம்பகமாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பெயரச்சங்கள். இதுல ஓடா குதிரை அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் என்பது தவறான ஒன்று. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாடிய பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு பாருங்க, கனக சுப்புரத்தினமாகும். இந்திய விண்வெளித்துறையில் இன்சாட் செயற்கைக்கோள்களின் முதன்மை பயன்பாடு என்ன? இன்சாட்னாவே தகவல் தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வு. படித்த மாணவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். இத்தொடரில் படித்த அப்படின்னாவே தெரிநிலை பெயரச்சம் ஆகும். கொண்டு முடியுது, அது பெயரச்சம். படித்த மாணவன் அப்படிங்கிறப்ப தெரிநிலை பெயரச்சமாகும். கூற்று மதுரை காஞ்சியை ஏற்றியவர் மாங்குடி மருதனார் ஆவார். காரணம், இவர் மாங்குடி என்ற ஊரில் பிறந்ததால் இப்பெயர் பெற்றார். இவர் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனின் அவைப்புலவர். இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பகுத்தறிவு பகலவன் என்று தந்தை பெரியாரை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றிய சர்வதேச அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு 1970 ஆண்டு. சிறுபஞ்ச மூலம் நூலில் வரும் காரியாசான் என்பதில் காரிய என்பது எதனை குறிக்கும்? அவருடைய இயற்பெயர். ஆசான்கிறது தொழில் காரண பெயராக இருக்கலாம். தந்தை பெரியார் மறைந்த போது அவருடைய வயது என்ன? அவர் 95வது வயதில் மரணமடைந்தார். பாண்டிய நாட்டின் முத்துக்கள் எங்கு எடுக்கப்பட்டவை என இலக்கியங்கள் கூறுகின்றன. அது கொற்கை துறைமுகத்தில் எடுக்கப்பட்டது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நூல்கள் ஆசிரியர்கள். இதுல குயில் பாட்டுங்கிறது பாரதியார், பாரதிதாசன் என்பது தவறான ஒன்று. பாஞ்சாலி சபதம் எவ்வகை இலக்கிய வடிவத்தை சார்ந்தது? இது ஒரு காப்பியம், மரபு கவிதை வடிவிலான குறுங்காப்பியமாகும். கீழடி அகழ்வாயின் மூலம் தமிழர்களின் நாகரிகம் எந்த நதிக்கரையில் செழித்தோங்கியது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த நதிக்கரை வைகை நதிக்கரை நாகரிகமாகும். கடிசொல் இல்லை காலத்து படினே என்ற தொல்காப்பிய நூற்பா உணர்த்தும் சிந்தனை எதனுடன் தொடர்புடையது? கடிசொல் இல்லை மொழியின் வளர்ச்சி மற்றும் கலை சொல்லாக்கம் பற்றி தொடர்புடையது. கூற்று தமிழ்மொழி உலக செம்மொழிகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காரணம், இது பிற மொழிகளின் தழுவல் இல்லாமல் தனித்து இயங்கும் தன்மையும் பழமையான இலக்கிய வளமும் கொண்டது. இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நன்னூல் வரி யாருடைய காலத்து மொழி மாற்றத்தை குறிப்பிடுகிறது? அது இடைக்கால தமிழ். பவணந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நீரின்றி அமையாத உலகு என்ற உரைநடையில் மாமனிதர் ஜான் பென்னிக்குவிக் எந்த அணையை தன் சொந்த சொத்துக்களை விற்று கட்டினார்? அந்த அணை முல்லை பெரியாறு அணையாகும். மணிமேகலை காப்பியத்தின் இறுதி சடங்காக மணிமேகலை எங்கு தங்கி தன் தவத்தை முடித்து முக்தி அடைந்தாள்? அந்த இடம் வஞ்சி மாநகரமாகும். தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்திற்காக கேரள அரசால் எங்கு சிறை வைக்கப்பட்டார்? அதாவது அறிவிக்கு சிறை, அதாவது திருவனந்தபுர சிறையில் சிறை வைக்கப்பட்டார். சரி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் மொழிபெயர்ப்பு பகுதிகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் பாரதிதாசன் என்பது தவறான ஒன்று. யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடல்வதி தற்போதைய எந்த பன்னாட்டு அமைப்பில் மாமன்ற வாசகமாக வைக்கப்பட்டுள்ளது? அது ஐக்கிய நாடுகள் சபையாகும். குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அது தூத்துக்குடி மாவட்டமாகும். பூபாத காய்க்கும் மலர்க்கை இத்தொடரில் பூபாது என்பது கண்டிப்பாக எதிர்மறை வினையச்சத்தை சாரும். கூற்று சீவக சிந்தாமணிக்கு விருத்தப்பாவாலான முதல் காப்பியம் என்ற பெருமை உண்டு. காரணம், இதன் நடைமுறையை பின்பற்றியே பிற்காலத்தில் கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகிய நூல்கள் எழுதப்பட்டன. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் வரி இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? அந்த அதிகாரம் பெருமை என்ற. இது தவறு. மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் 1 திட்டத்தின் வெற்றிக்காக பெற்ற உயரிய இந்திய அரசு விருது பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். பெரியார் தன் வாழ்நாளில் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்காக கடந்த மொத்த தொலைவு சுமார் எவ்வளவு என்று கணக்கிடப்பட்டுள்ளது? இது நம்ம பழைய புக்கில் மனப்பாடமையாக இருக்கும். 13,12,000 கிலோமீட்டர் ஆகும். 1900 சேர நாட்டை வர்ணிக்கும் போது அச்சமில்லாத நாடு என்ற கூற காரணம் என்ன? அதன் இயற்கை அரண்களும் வீரமிக்க படை பலமுமாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சொற்பொருள். இதில் பார்த்தீங்கன்னா கழனி கடல், கழனினா வயல், கடல் என்பது தவறான இணை. புதுக்கவிதை வடிவம் தமிழில் முதலில் யாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது? அவர் பாரதியாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. திராவிட மொழி குடும்பத்தின் மிக பழமையான முதலாவது இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமாகும். உழுவார் உலகத்திற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணியாகும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலில் திராவிட மொழியில் உள்ள எவ்வகை சொற்கள் பாலின பகுப்பை உணர்த்துகின்றன என்று கால்டுவெல் குறிப்பிடுகிறார்? அது பெயர் சொற்கள் மற்றும் வினை சொற்களாகும். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. சோற்றுக்கு குடம், நீரின்றி அமையாது உலகு. இதில் சோற்றுக்கு குடம் பற்றாக்குறையான சூழல், நீரின்றி அமையாது உலகு. திருவள்ளுவர் நீர் மேலாண்மை பற்றி கூறியுள்ளார். மாமலை போற்றதும் இளங்கோவடிகள் இயற்கை வாழ்த்து. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே. இது நம்ம தமிழ்நாட்டு பழமொழியாகும். அனிமேஷன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் கணினி படங்களுக்கு தமிழில் எவ்வகை சொல் பயன்படுத்தப்படுகிறது? அனிமேஷனுக்கு அசைவூட்டம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. சல்லிக்கட்டு என்ற சொல் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மருவி உருவானது? அது சல்லி நாணயங்களை மாட்டின் கம்புகளில் கட்டுதனால்தான் சல்லிக்கட்டு என்று உருவானது. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. பெரியார் நடத்திய இதழ்கள் மற்றும் ஆண்டுகள். இதில் பார்த்தீங்கன்னா விடுதலை 1947 என்பது பார்த்தோன்னே சொல்லிடுவோம், தவறான ஒன்று. அமுதென்று பேர் என்று தமிழுக்கு பெயரிட்ட பாரதிதாசனுக்கு தமிழக அரசு வழங்கிய உயரிய விருது. அந்த விருது, அதாவது அவர் பெயராலே பாவேந்தர் விருது ஆகும். விடை வகையை கண்டறிக. நாளைக்கு பள்ளிக்கு வருவாயா என்ற வினாவிற்கு தலை வலிக்கிறது என்று கூறுவது. அதாவது உற்றது உரைத்தல் விடையாகும். மலர்க்கை என்பதன் விரிவான புணர்ச்சி மற்றும் இலக்கண குறிப்பு என்ன? ஓமை தொகை. இது பார்த்தீங்கன்னா மலர் கூட்டல் கை, மலர்க்கை இயல்பு புணர்ச்சியாகும். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயலன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அந்த நூல் புறநானூறு ஆகும். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமாக தமிழர்கள் திகழ்ந்தனர் என்று பாராட்டிய பிரிட்டிஷ் அதிகாரி அவர் மேஜர் ஜெனரல் கியானி. இது தவறுதான்.
ஆங்கில சொற்கள் சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர் உலாவி, சர்ச் இன்ஜின்ங்கிறது தேடுபொறி. இது நேராக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. குடும்ப விளக்க நூலில் பாரதிதாசன் எத்தனையாவது பகுதியில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை கற்ற பெண் என்ற தலைப்பில் பாடியுள்ளார்? இது மொத்தம் 5 பகுதின்னு நினைக்கிறேன். இதில் முதல் பகுதியில் வந்து இதை பற்றி பாடியுள்ளார். சந்திராயன் 3 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றிய தற்போதைய தமிழகத்தை சார்ந்த விண்வெளி விஞ்ஞானி வீர முத்துவேல் அவர்கள். சீவக சிந்தாமணி காப்பியத்தின் கதாநாயகனாக சீவகன் மொத்தம் எத்தனை பெண்களை திருமணம் செய்து கொண்டான்? அவர் 8 பெண்களை திருமணம் செய்து கொண்டான். தந்தை பெரியார் எந்த நாட்டில் நடைபெற்ற பகுத்தறிவாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார்? அந்த நாடு இலங்கை. யசோதர காவியம் காப்பியத்தின்படி யசோதரன் எந்த நாட்டு மன்னன்? அவன் அவந்தி நாட்டு மன்னனாவான். தொல்காப்பியர் மரபியலில் தாவரங்களின் உறுப்பு பெயர்களை வகைப்படுத்தும் போது நெல் புல் ஆகியவற்றின் இலைகளை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்கிறார்? நெல் புல்லெல்லாம் தாள் வகையை சாரும். தமிழ் தாய்ப்பாட்டு பாடலை இயற்றிய மனோன்மணியம் பே சுந்தரனார் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்? அவர் திருவனந்தபுரம் அரசு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். தண்ணீர் தேசம் புதினத்தில் வைரமுத்து கடலின் ஆழத்தை குறிப்பிட பயன்படுத்திய அறிவியல் கலைச்சொல் எது? அந்த அறிவியல் கலைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபைசல் சோன், ஒளியற்ற ஆழ்கடல் பகுதி என்பதாகும். கூற்று ராவண காவியத்தில் வரும் பழிபுரி காண்டம் ராவணின் பழிமாங்கும் படலத்தை பேசுகிறது. காரணம், ஆரியர்கள் தமிழர்களுக்கு இழைத்த கொடுமைகளுக்கு எதிராக ராவணன் எடுத்த நடவடிக்கைகளை புலவர் குழந்தை இதில் விவரித்துள்ளார். இது அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பாடப்பகுதிகள் முதன்மை பொருள் திராவிட மொழி குடும்பம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். கண்டிப்பாக மொழியியல் ஒப்பாய்வு. நீரின்றி அமையாது உலகு, இது வந்து எதை பற்றி பேசுகிறது? சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மேலாண்மை. ஏறு தழுவுதல் தமிழரின் பண்பாடு மற்றும் வீரத்தை பற்றி பேசுகிறது. 8வது அறிவு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறது. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அதாவது அ ஆ இ ஈ அப்படிங்கிறது சரியான இணை. இதில் ஸ்க்ரீனில் தெரியாது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்தனவே என்று பாராட்டிய தேசிய கவிஞர் யார்? பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் பாடியவர் பாரதியார். தேசிய கவிஞர்னாவே பாரதியார் அவர்கள். பட்டிமண்டம் என்பது இலக்கியங்களில் எவ்வகையான தர்க்க ரீதியான விவாத மேடையை குறிக்க பயன்படுத்தப்பட்டது? பட்டி மண்டபம் இது வந்து கல்வி மற்றும் சமய கருத்துக்களை ஆராயும் அறிவு மேடையாக பயன்படுத்தப்பட்டது. செய்பவள் செய்யவள் என்ற சொல்லின் சரியான பொருள் மற்றும் இலக்கண குறிப்பு என்ன? செய்யவள் திருமகள், அதாவது இது வந்து வினையாளனையும் பெயரை குறிக்கும். பெரியார் சுயமரியாதை திருமணங்களை அறிமுகப்படுத்திய போது அத்திருமணங்களின் முதன்மை அம்சம் என்னவாக இருந்தது? முதன்மை அம்சம் புரோகிதர் இல்லாமை, சடங்குகள் இல்லாமை மற்றும் மணமக்களின் சமத்துவம் இருந்தது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க திணையும் விலங்குகளும். இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் நெய்தல் சிங்கம் கரடி என்பது தவறான இணை. நாச்சியார் திருமொழி நூலில் ஆண்டாள் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? நாச்சியார் திருமொழி இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. மொத்தம் 143 பாடல்கள் கொண்டது. மங்கள்யான் விண்கல திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றிய அருணன் சுப்பையா தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? அருணன் சுப்பையா சார்ந்த மாவட்டம் திருநெல்வேலி ஏர்வாடியில் சார்ந்தவர். அற்றார் அலி சி அளந்தாரோடு அள்ளல் கூர்ந்து இப்பாடல் வரியில் அற்றார் என்ற சொல்லின் பொருள் என்ன? அற்றார் அப்படின்னாவே வறியவர், ஏழ்மை நிலையில் உள்ளவர் என பொருள்படும். மதுரை காஞ்சி நூலில் விவரிக்கப்படும் மதுரையின் 5 பேராற்றல் மிக்க அமைச்சர் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஐம்பெரும், அதாவது ஐம்பெருங்குழு. 5 பேராற்றல்ங்கிறப்ப ஐம்பெருங்குழு என்பாராயம் இருந்ததுன்னு மதுரை காஞ்சி குறிப்பிட்டுள்ளது. நூல்கள் சிலப்பதிகாரம் இது என்ன நூல்? முத்தமிழ் காப்பியம் மற்றும் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலை துறவு காப்பியம், சீர்திருத்த காப்பியம் என்று போற்றப்படுகிறது. சீவக சிந்தாமணி மனநூலாகும். சிறுபஞ்ச மூலம் இது வந்து ஒரு அறவிலக்கியத்தை சார்ந்த நூலாகும். புறநானூறு நூலில் உள்ள பாடல்கள் எந்த பாவகையை சார்ந்தவை? அது வந்து ஆசிரியப்பா அகவற்பாவை சார்ந்தது.
இஸ்ரோ அமைப்பில் விண்வெளி தாரகை என்று அழைக்கப்படும் வளர்மதி எத்தனையாவது உள்நாட்டு ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக இருந்தார்? வளர்மதி அவர்கள் முதலாவது திட்ட இயக்குனர் ஆவார். தந்தை பெரியார் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கீழ்கண்ட எந்த இதழில் கட்டுரை எழுதினார்? எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா குடியரசு இதழில் கட்டுரை எழுதினார். மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலையின் அமுத சுரபியில் முதலில் பிச்சையிட்ட ஆதிரை என்பவளின் கணவன் யார்? ஆதிரையின் கணவர் சாதுவனாவான். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடிய கவிஞர். இது முக்கியமான கேள்வி. அவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தொகாநிலை தொடர் வகையை கண்டறிக. நண்பா கேள். இத்தொடர் எவ்வகை தொகாநிலை தொடர்? நண்பா கேள் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், வெளித்தொடரை சாரும். தந்தை பெரியார் காங்கிரசிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு காரணமாய் அமைந்த 1925ஆம் ஆண்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? அந்த மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. புதுக்கவிதை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் பிச்சமூர்த்தி தொடக்கத்தில் என்னவாக பணியாற்றினார்? அவர் வழக்கறிஞர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியாக பணியாற்றியிருந்தார். கூற்று தொல்காப்பியத்தில் உள்ள எழுத்ததிகாரம் தமிழ் ஒலிகளின் பிறப்பு முறையை மிக துல்லியமாக விவரிக்கிறது. காரணம், பிறப்பியல் என்னும் இயலில் உதடு, நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் கூறப்பட்டுள்ளன. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆங்கில சொல் ரிமோட் சென்சிங், பேலோடு, ட்ரையோஜெனிக், டெலிமெட்டரி, இது அப்படியே பார்த்திங்கன்னா நேரடியாகவே பொருத்தப்பட்டுள்ளது. ரிமோட் சென்சிங் தொலைவு உணர்தல், தொலை நுண்ணுணர்வுன்னு சொல்லலாம். பேலோடு ஆய்வுக்கருவி என சொல்லப்படுகிறது. கிரையோஜெனிக் மிகு குளிர் தொழில்நுட்பம். டெலிமெட்டரி தொலை அளவியல் என்று தமிழாக்கம். மதுரை காஞ்சி நூலில் அந்தியங்காடி என்பது எவ்வகை நேர சந்தையை குறிக்கும்? அந்தியங்காடி, அந்தினாவே மாலை பொழுது, மாலை நேர சந்தையாகும். சிறுபஞ்ச மூலம் நூலில் வரும் சிறுவழுதுணை என்ற மூலிகையின் வேர் தற்காலத்தில் எவ்வகை தாவரத்தை குறிக்கிறது? சிறுவழுதுணை, இது கண்டங்கத்திரி வகை சிறு கத்திரியை குறிக்கிறது. பெரியார் 1944ஆம் ஆண்டு நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றினார்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநாடு. அது அண்ணாவின் தீர்மானத்தின்படி திராவிடர் கழகம் என மாற்றப்பட்டது. முத்தொள்ளாயிரம் நூலில் சேர மன்னனின் கொடி மற்றும் அடையாளப்பூ எதுவாக விவரிக்கப்பட்டுள்ளது? சேர மன்னனின் கொடி மற்றும் அடையாளப்பூ பார்த்திங்கன்னா விற்கொடி, கோந்தைப்பூ அதாவது பனம்பூ என விவரிக்கப்பட்டுள்ளது. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. நீர்ப்பாசன பொறியாளர்கள், இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் ஆப்ஷன் சி தான். காவிரியின் கிளையாறுகளுக்கு தடுப்பணை கட்டியவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார் என்பது தவறான ஒன்று. மூதூர் என்பதன் சரியான புணர்ச்சி என்ன? மூதூர், இதில் பார்த்திங்கன்னா முதுமை கூட்டலூர். இது ஈறுபோதல் ஆதி நீடல் விதிப்படி புணர்ந்துள்ளது. திராவிட மொழிகளில் நடுதிராவிட மொழிப்பிறவை சார்ந்த முக்கிய மொழி எது? நடுதிராவிடம்னாவே தெலுங்கு மொழியாகும். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்ற சிந்தனையை விதைத்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் துணைத் தலைவராக பணியாற்றிய ஆண்டு 1926ஆம் ஆண்டாகும். கூற்று மணிமேகலை காப்பியத்தின் இறுதி பகுதி சமண சமய கருத்துக்களை நிராகரித்து பௌத்த சமய மேன்மையை நிறுவுகிறது. காரணம், மணிமேகலை அரவண அடிகளிடம் பௌத்த தர்ம உபதேசம் பெற்று தவச்சாலை புகுந்தாள். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நூல்கள், விருதுகள். சேரமான் காதலி, இதற்கு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது கண்ணதாசனுக்கு கிடைத்தது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, மாப்போசி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது இந்த நூலுக்கு கிடைத்தது. பிசிராந்தியார், இது பாரதிதாசனார் இயற்றப்பட்டது. சாகித்ய அகாதமி விருது அவருக்கு பெற்றுத்தந்தது. வேருக்கு நீர் சாகித்ய அகாதமி விருது ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைக்க பெற்றது. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று உழைப்பின் மேன்மையை பாடிய கவிஞர் அவர்தான் நாமக்கல் கவிஞராவார். கோமல் சுவாமிநாதன் நடத்திய புகழ்பெற்ற இலக்கிய இதழின் பெயர் என்ன? அவர் நடத்திய இதழின் பெயர் சுப மங்களா என்பதாகும். மணிமேகலை காப்பியத்தின்படி அமுத சுரபி பாத்திரம் ஆண்டுதோறும் எந்த தமிழ் மாதத்தின் பௌர்ணமி நாளில் தோன்றும்? அது வைகாசி திங்கள், வைகாசி விசாக பௌர்ணமியில் தோன்றும்.
தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தில் கீழ்கண்ட எந்த உயிர்மெய் எழுத்துக்களின் வடிவங்களை மாற்றியமைத்தார்? இவர் பார்த்தீங்கன்னா நாரா, நெடில் மற்றும் ஐகார கொம்புகளை மாற்றியமைத்தார். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ராவணகாவியத்தின் காண்டங்கள். இதில் அயோத்தியா காண்டம்ங்கிறது கிடையாது. தமிழக இலக்கை காண்டம், போர்க்காண்டமெல்லாம் ராவண காவியத்தில் உள்ளது. ஏறுதழுவுதல் என்ற வீர விளையாட்டு தற்காலத்தில் ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் காளை சண்டைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? இதில் நம்ம தமிழகத்தில் காளையை தெய்வமாக மதித்து காயப்படுத்தாமல் அடக்குவர். ஸ்பெயினில் காளையை கொன்று விளையாடுவர். திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரை பாராட்டி போற்றிய தமிழறிஞர் அவர் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் என்ற அடியில் மறுமை என்ற சொல்லின் பொருள் என்ன? மறுமைனாவே அடுத்த பிறவி, மறு உலகத்தை குறிக்கிறது. மணிமேகலை காப்பியத்தில் வரும் சுதமதி என்பவள் யார்? சுதமதி மணிமேகலையோட நெருங்கிய தோழியாவார். காவிரி பாய்ந்தது, பாடினாள் கண்ணகி, கேட்ட பாடல் பாடி வந்தான். இதெல்லாம் டைரக்டாகவே பொருந்திருக்கு, பார்த்தாவே தெரியும். காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர், பாடினாள் கண்ணகி வினைமுற்று தொடர், கேட்ட பாடல் ஆ கொண்டு முடியது பெயரச்ச தொடர், பாடி வந்தான் ஊ ஈ கொண்டு பாடி, இது வினையச்ச தொடரை சாரும். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய, தூ மலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள சொற்பொரு பின்வரு நிலையணியில் துப்பு என்ற சொல்லின் பொருள்கள் யாவை? துப்புன்னா உணவு, நன்மை, பருகுதல் என பொருள்படும். இஸ்ரோ வரலாற்றில் மிக குறைந்த செலவில் செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பிய பெருமை எந்த திட்டத்தை சாரும்? செவ்வாய்க்கோள்னாவே மங்கள்யான் திட்டத்தை சாரும். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு இயக்கம் சுமார் 80,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்டெடுத்த கைலாஷ் சத்தியார்த்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட நாடு நார்வே ஆகும். சீவக சிந்தாமணி காப்பியத்தின் இறுதி இலம்பகமான முத்திய இலம்பகம் எதனை குறித்து பேசுகிறது? இது சீவகன் உலக வாழ்க்கையை துறந்து சமண முறைப்படி முக்தி அடைதல் தான் முக்தி இலம்பகம் பேசுகிறது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இடைச்சொற்கள் அது தவறு. தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை மட்டும் என்பது தவறான ஒன்று. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் மூலம் திராவிட மொழி குடும்பம் தனித்துவமானது என்பதை உலகிற்கு பறைசாற்றிய கால்டுவெல் எங்கு மறைந்தார்? கால்டுவெல் மறைந்த இடம் கொடைக்கானலில் மறைந்தார். இந்திய விண்வெளி திட்டத்தின் கீழ் ஏவப்பட்ட எடுசாட் செயற்கைக்கோளின் முதன்மை நோக்கம் என்ன? எஜுகேஷன், அது கல்வி பயன்பாடு மற்றும் தொலைதூர கல்வி மேம்பாடு பற்றி முதன்மை நோக்கமாக கொண்டிருந்தது. மாணவன் பாடம் படித்தான். இத்தொடரை பிணவினை தொடராக மாற்றுக. என்னாகும்? ஆசிரியர் மாணவனை பாடம் படிப்பித்தார் என்பதுதான் பிறவினை தொடர். கூற்று முத்தொள்ளாயிர பாடல்கள் மன்னர்களின் தனிப்பட்ட வீரத்தை மட்டுமல்லாது நாட்டு வளத்தையும் பாடுகின்றன. காரணம், சோழ நாட்டின் உளவு வளமும் பாண்டிய நாட்டின் முத்து வளமும் சேர நாட்டின் காவல் வளமும் இதில் கூறப்பட்டுள்ளன. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. நூல்கள் பாடுபொருள் பாஞ்சாலி சபதம், இதில் பெண்ணுரிமை மற்றும் சுதந்திர போராட்டம் பற்றி பேசப்படுகிறது. குடும்ப விளக்கு கற்ற பெண்களின் குடும்ப மேலாண்மையை பற்றி பேசுகிறது. இருண்ட வீடு கல்லாத பெண்களின் குடும்ப சீரழிவை பற்றி பேசுகிறது. சிறுபஞ்ச மூலம் மனித மனப்பிணி தீர்க்கும் அறக்கருத்துகள் பற்றி பேசுகின்றனது. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. தந்தை பெரியார் சமுதாயத்தில் சாதிய பெயர்களை தன் பெயருக்கு பின்னால் போடுவதை எதிர்த்ததற்கு காரணம் என்ன? அவர் எதிர்க்க காரணம், அது மனிதர்களிடையே உயர்வு தாழ்வு கற்பித்து ஒற்றுமையை குலைக்கிறது என்று எதிர்த்தார். சிறுபஞ்ச மூலம் நூலில் வரும் நெருஞ்சி என்ற மூலிகையின் மருத்துவ குணம் எதனுடன் தொடர்புடையது? நெருஞ்சி உடல் சூட்டை தணித்து சிறுநீரக கோளாறுகளை போக்குகிறது. பெரியார் ரிப்பப்ளிக் என்ற ஆங்கில இதழை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1930ஆம் ஆண்டு. மதுரை காஞ்சி நூலில் மாங்குடி மருதனார் பாண்டிய மன்னனுக்கு எதனை உணர்த்துவதற்காக இந்நூலை பாடினார் என்று கூறப்படுகிறது? அதாவது நிலையாமை, இவ்வுலக வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தி அறவழியில் செலுத்த என்பதுதான் சரியான ஒன்று. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் ஃபோல்க்ளோர் விண்வெளி அறிவியல் என்பது தவறான ஒன்று. என் கதை என்ற சுயசரித நூலை எழுதிய தமிழறிஞர் கவிஞர் யார்? என் கதை, இது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரோட சுயசரிதையாகும். கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட ரோமானிய மட்பாண்டங்கள் தமிழர்கள் எந்த நாட்டோடு கொண்டிருந்த வணிக தொடர்பை
உறுதிப்படுத்துகின்றன. அது ரோம், இத்தாலி மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளுடன். காலமும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை காலம் கடந்த பெயரெச்சம் என்று கூறும் இலக்கண நூல், அந்த நூல்தான் நன்னூலாகும். காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை ஆகும். கூற்று: தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என்று பரிதிமாற் கலைஞர் 19ஆம் நூற்றாண்டிலேயே வாதிட்டார். காரணம், தமிழ் பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டதால் 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. ஊருணி அப்படின்னா இது சரியாகத்தான் இணைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பருகும் நீர்நிலை. இளஞ்சி அப்படின்னா பல வகைகளுக்கு பயன்படும் நீர்நிலை தேக்கம். ஏரி வேளாண்மை பாசன நீர்நிலை. கண்மாய் பாண்டி மண்டலத்து விவசாய ஏரியை குறிக்கிறது. ஓங்கு திரை பெருங்கடலின் உலகினில். இதில் ஓங்கு திரை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதில் முக்காலத்திற்கு ஒரு ஓங்கிய திரை, ஓங்குகின்ற திரை, ஓங்கும் திரை. இது வினைத்தொகையை சாரும். நீரின்றி அமையாத உலகு என்ற கருத்தரங்கில் தமிழகத்தின் நீர் மேலாண்மை குறித்து உரை நிகழ்த்தியதாக 9ஆம் வகுப்பு உரைநடையில் வரும் மாணவர் கதாபாத்திரம் யார்? அந்த மாணவன் அமீனா ஆவார். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் எந்த ஊரை சார்ந்தவர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அவர் திருச்சிராப்பள்ளி சேர்ந்த சீத்தலை. மதுரையில் வாழ்ந்த கூல வாணிகனாக விளங்கினார். தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டு பாதை என்ற பெயரில் எவ்வகை சமூக பொருளாதார கொள்கையை வெளியிட்டார்? அவர் சமதர்ம கொள்கை. இது பார்த்திங்கன்னா சிங்கால வேலருடன் இணைந்து இந்த கொள்கையை வெளியிட்டார். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்திங்கன்னா ராவணகாவியம், புலவர் குழந்தை, பாரதியார் என்பது தவறான ஒன்று. வினையே ஆடவர்க்குயிரே என்று குறுந்தொகை கூறுகிறது. அப்படியென்றால் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு உயிர் எது என்று அத்தொடரின் பிற்பகுதி கூறுகிறது. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு உயிர் கணவன் மனையாள் மாண்பு பற்றி இது கூறுகிறது. சந்திராயன் 1 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்தியா நிலவில் நீர் இருப்பதை உலகிற்கு முதலில் நிரூபித்த இஸ்ரோ கருவி. அந்த கருவி தான் மூன் மினராலஜி மேப்பர் M3 அப்படிங்கிற கருவியாகும். மலர்கன்னி இச்சொல்லின் விரிவான இலக்கண குறிப்பு என்ன? மலர்கன்னி இது உவமை தொகை, அன்மொழி தொகை. மலர் போன்ற கண்ணை உடைய பெண், அதான் மலர்கன்னி, அன்மொழி தொகையை சாரும். கூற்று: திருத்தக்க தேவர் சமண சமய துறவியாக இருந்தாலும் தமிழ் காப்பிய மரபில் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தினார். காரணம், இவரே தமிழில் விருத்தப்பாவை காப்பியங்களுக்கு முதலில் கையாண்டு முன்னோடியாக திகழ்ந்தார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழோட முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் சமய சார்பற்ற புரட்சி காப்பியம் மணிமேகலை, அதாவது சீர்திருத்த காப்பியம் என்று போற்றப்படுகிறது. அதே மாதிரி விருத்தப்பாவாலான முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடல் வரிகள் தற்போதைய உலகளாவிய எந்த சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது? உலகளாவிய மனிதநேயம் மற்றும் பன்னாட்டு ஒருமைப்பாடுக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் மற்றும் மங்கள்யான் திட்டங்களுக்கு பிறகு தமிழக அரசின் எந்த உயரிய அறிவியல் விருதை பெற்றார்? அந்த விருது டாக்டர் அப்துல் கலாம் விருதாகும். தந்தை பெரியாரால் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்பட்ட உழைப்பாளர் இயக்கத்தின் முன்னோடி யார்? அவர் சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர். முத்தொள்ளாயிரத்தில் நந்து என்ற சொல்லின் பொருள் சங்கு என்று பார்த்தோம். அச்சங்குகள் எங்கு வந்து முத்துக்களை ஈணுகின்றன என்று பாடல் கூறுகிறது. சங்குகள் பார்த்திங்கன்னா நெல் வயல்களில் நீர்வளம் மிகுதியால் வந்து முத்துக்களை ஈணுகின்றன என்று முத்தொள்ளாயிர பாடல் கூறுகிறது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்திங்கன்னா புனல் மழை என்பது தவறான ஒன்றாகும். மணிக்கொடி இதழில் புதுக்கவிதைகள் எழுதி தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட கவிஞர்களில் மௌனி என்பவரின் முதன்மை இலக்கிய பங்களிப்பு எது? அவர் சிறுகதைகள், மன உணர்வுகளை பேசும் கதைகளை படைக்க வல்லவராவார். திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் அனைத்திற்கும் பொதுவான அடிச்சொல் ஆய்வின்படி கண் என்ற சொல் எந்தெந்த மொழிகளில் எவ்வாறு மருவியுள்ளது? மலையாளத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் கண், மலையாளம் கன்னடத்துலேயும் கண், தெலுங்குல கண்ணு, குரூக்கில் கண் என மருவியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு 480 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வினாக்கள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம்.
சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி வந்திருக்கலாம். இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.